இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பினால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிவிதமான படைப்பால் இப்பூ உலகு எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலன்களாலும் ஆக சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசிராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆக சிறந்த வழிகளில். இதனால் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்தும் வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதை போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம். அன்பின் காணிக்கையாய் இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழிதுணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும்
அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 1040வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் சிர என்கின்ற அற்புதமான ஒரு தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்த இருக்கின்றோம். அதில் முதல் நிகழ்வாக இன்று 10x என்று ஆங்கிலத்தில் வழங்கப்படக்கூடிய 10 மடங்கு வளர்ச்சி என்கின்ற புத்தகத்தின் சாராம்சத்தினை இன்று அதிகாலை அன்பு பரிசாக நம்மிடையே வழங்குவதற்காக இணைந்துள்ளார் அன்பு சகோதரர் மதிப்புறு முனைவர் விவேக் அவர்கள். எப்பொழுதுமே செழுமையான கருத்துக்களை இனிமையான வகைகளில் நிறைய தரவுகளோடு நம்மிடையே முன்வைப்பதில் வல்லவராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அவர்களின் சிறப்புரையில் அடுத்த 50 நிமிடங்கள் இணைவோம். நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்துள்ள அன்பு சகோதரர் அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை சிர என்கின்ற அற்புதமான தொகுப்பின் கீழ் 10 மடங்கு வளர்ச்சி என்கின்ற அற்புதமான தலைப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை வளமைப்படுத்துவோம். நன்றி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்ற பாரதிதாசன் ஐயா அவர்களின் வரிகளுக்காக அவையில் உள்ள அனைவருக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மனிதன் வாழ்க்கையை மாற்றுறது அவனோட சூழ்நிலை இல்ல, அவனோட சிந்தனை தான். நான் இன்னைக்கு நம்மளோட எல்லார்ட்டையும் பேச போற புத்தகம் உலகம் முழுக்க கோடிக்கணக்கான மக்கள் வெற்றி மனப்பான்மையை மாற்றி அமைத்த ஒரு அற்புதமான நூல் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் 10x ரூல். இந்த புத்தகத்தை எழுதினவர் உலக புகழ்பெற்ற தொழிலதிபர், முதலீட்டாளர் மற்றும் தன்னம்பிக்கை பேச்சாளர் கிராண்ட் கரடூன் அவர்கள் எழுதினது. நம்ம எல்லாருக்குமே எல்லாரும் என்ன நினைக்கிறோம், வெற்றி வேணும் அப்படின்னு நினைக்கிறோம், நம்மள இலக்குகள் அடையணும்னு நினைக்கிறோம். ஆனா நிறைய பேர் ஏன் அந்த வெற்றிகளை அடைய முடியறது இல்ல? யாராவது சொல்ல முடியுமா? இங்க இருக்க நிறைய பேர் சாதாரண பண்ணிருப்போம். நிறைய பேர் பொதுவான மக்கள் கேட்கிறாங்க, வெற்றி நம்ம அடையிறோம்னு எல்லாரும் விரும்புறோம், அதுக்காக உழைக்கிறோம், எல்லாமே சொல்றோம். எல்லாரும் ஏன் வெற்றி அடைய மாட்டோம்? கேக்குதா நான் பேசுறது? தெளிவா கேக்குதுங்க விவேக். கேக்குதா இல்லையா? நன்றிகள் ஐயா. கோல் செட் தெரியாம தான், அந்த நம்பிக்கை இல்லாம தான் நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வர்றது. சிறப்புமா. வேற ஒரு செயல முடிகிற வரையிலும் அந்த ஒரு வெற்றிங்கிறது அதை முடிக்கிற வரைக்கும் தொடர்ந்து பயிற்சியிலையும் முயற்சியிலையும் இருக்கணும். அதை கொஞ்சம் ஏதாவது தடை வந்தாலே அது தோல்வியா நினைச்சு விட்டுறது. ஓகே, இந்த இந்த நூலாசிரியரோட பதில் என்னன்னு கேட்டதுக்கு,
நெறைய பேர் வந்து இலக்குகள ரொம்ப சின்னதா வச்சுக்கிறாங்க. ஆனா, அதுக்கான எஃபோர்ட் ரொம்ப ரொம்ப கம்மியா குடுக்குறாங்க. அதாவது திருப்பி சொல்றேன். நெறைய மனிதர்கள் இலக்குகள ரொம்ப சின்னதா வச்சுக்கிறாங்க. ஒரு நபர் வந்து பாடி வெயிட் லிஃப்டிங் பண்றாரு அப்டின்னா வந்து, அவரால வந்து ஒரு 50 கிலோ தூக்க முடியும் அப்டின்னா, நான் 30 கிலோ தூக்குறேன்னு சொல்லிட்டு அத பண்றது. அப்ப அதுக்குரிய எஃபோர்ட்டும் கம்மியா தான் இருக்கும். ஸோ, ஆனா நம்ம நெனைக்கிறத விட 10 மடங்கு வந்து அதிகமான இலக்குகள வச்சு, அதுக்காக நம்ம 10 மடங்கு அதிகமா செயல்பட்டோம் அப்டின்னா வந்து, கண்டிப்பா இந்த இலக்க அடைஞ்சிட முடியும் அப்டின்றது தான். இங்க அவரே சொல்றாரு, நெறைய கோல் செட்டிங் மீட்டிங், டைம் மேனேஜ்மென்ட் இப்படி நெறைய இதுல அட்டெண்ட் பண்ணி பார்த்துருக்கிறேன். பட் எல்லார்ட்டயும் நான் ஒரு கேட்கிற கேள்வி என்னன்னா, ஒரு இலக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த இலக்க அடையறதுக்கு எவ்ளோ எஃபோர்ட் போடணும்? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, அதுக்கு நெறைய பேத்துட்ட பதிலே இல்ல. இங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோம்னா வந்து, எல்லாரும் வந்து அந்த இலக்க அடையறதுக்கு என்ன எஃபோர்ட் போடுறோம்ன்றது ரொம்ப முக்கியம். 2 விஷயம். 1 வந்து நம்மளுடைய சிந்தனை, 2வது நம்ம செயல்பாடு. இந்த 2மே சரியா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா செய்ய முடியும். இப்ப பெருசா சிந்திக்கிறேன்னு சிந்திச்சுட்டு, எந்த விதமான செயல்பாடு இல்லாட்டினாலும், அதனால பயன் இல்ல. பெருசா செயல்பாடு செய்றேன். ஆனா சிந்தனை சின்னதா இருந்தாலும், அதனால எந்த பயன் இல்ல. இதுதான் வந்து இதோட ஒன்லைன். ஆ இதுல வந்து இது வந்து 10Xன்றது வெறும் கணிதம் மட்டுமல்ல. இது வந்து ஒரு வாழ்க்கை தத்துவம். நீங்கள் ஒரு இலக்க அடையணும் அப்டின்னா 100% முயற்சி பண்ணா, உண்மையாவே வந்து பார்த்தோம்னா, அதாவது நம்ம 100% வந்து முயற்சி பண்ணணும்னு நெனச்சோம் அப்டின்னா, அந்த 100% தேவையில்ல. 1000% கூட தேவைப்படலாம். ஒண்ணுமில்ல. ஒரு ஒரு மவுண்டன் மேன் அப்டின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. பீகார்ல. அவர் வந்து எப்படி பார்த்தா மன்ஜின் பேரு அவர் பேரு. அவர் வந்து தன்னோட ஒய்ஃப வந்து ஆ ஹாஸ்பிட்டல் கூட்டு போணும் ஒரு டெலிவரிக்காக அப்படின்றப்ப, அந்த மலையில இருந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு மொத்தமே 2 கிலோமீட்டர் தான். ஆனா ரோடு வழியா போனோம்னா 15 கிலோமீட்டர் வரும் அப்படின்ற மாரி இருந்திருக்குது. அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு பாயிண்ட்ல கூட்டு போறப்ப வந்து அந்த கோல்டன் ஹவர ரீச் பண்ணனால அவங்க ஒய்ஃப காப்பாத்த முடியல. அப்ப அந்த டாக்டர் சொன்னது, "நீங்க கோல்டன் ஹவர் கிராஸ் பண்ணிட்டீங்க." அப்படின்றப்ப அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டோம்னா, நேரா போயி, "நான் இந்த இடத்துல ஒரு பாதை போடப் போறேன். கவர்மெண்ட்லாம் போய் கேட்க மாட்டேன். நானே பாதைய போடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணோம்னா, ஒரு 18 வருஷம் அத பண்ணதுக்கப்புறம், அந்த இடத்துல ஒரு பாதை வந்துருச்சு. 2 கிலோமீட்டர்ல அந்த ரோடு போகுற மாரி ஆயிடுச்சு. அவர மொத சொல்றப்ப எல்லாம் பைத்தியக்காரன்னு சொன்னாங்க. அப்ப ஒரு பெரிய இலக்கு, அதுக்கான முயற்சி ஒரு விஷயத்த செஞ்சோம் அப்டின்னா, கண்டிப்பா அதுக்கு அதாவது 100% நமக்கு ஒரு இலக்கு அடையணும்னா தேவைப்பட்டா, ஆனா உண்மையா சில இடத்துல 1000% கூட தேவைப்படலாம். ஸோ அப்ப வந்து எப்பயுமே நம்ம வந்து இந்த கால்குலேஷன்ஸ் அதாவது நேர்மறை அதாவது எப்படின்னா வந்து, ஆ இப்ப நம்ம கோல் வச்சிருக்கோம், அச்சீவ் பண்ண போறோம்னா, நடுவுல ஸ்ட்ரெய்ட்டா இருக்கும்னு நெனைப்போம். நடுவுல மேடு இருக்கலாம், பள்ளம் இருக்கலாம், எல்லாமே கலந்து இருக்கலாம். அப்போ வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அத கரெக்ட்டா பிரெடிக்ட் பண்ணணும். ஸோ எப்பவுமே வாழ்க்கை வந்து நம்மளுடைய கணிப்புகள் படி மட்டுமே இயங்கவே இயங்காது. நெறைய தடைகள் வரும், நெறைய தோல்விகள் வரும், நெறைய விமர்சனம் வரும். ஆனா 10 மடங்கு முயற்சி செய்தவர்களை கண்டிப்பா யாராலும் தடுக்க முடியாது. இதுல வந்து சொல்லணும் அப்டின்னா வந்து இந்த புக்ல வந்து உண்ம நமக்கு என்னன்னா, வெற்றின்றது அதிர்ஷ்டத்தோட விளைவு இல்ல. ஒரு அசாதாரண செயல்பாட்டோட விளைவு தான். என்னன்னா வந்து, திருப்பி சொல்றேன். வெற்றின்றது அதிர்ஷ்டத்தோட விளைவு அல்ல. ஒரு அசாதாரண செயல்பாட்டோட விளைவு. பலர் இங்க கனவு காண்றாங்க. சிலர் திட்டமிடுறாங்க. சிலர் மட்டுமே செயல்படுறாங்க. ஆனா, உலகத்த மாத்துன எல்லாருமே தொடர்ந்து பெரிய அளவுல செயல்பட்டுட்டே இருந்தவங்க தான். அதாவது சிலர் கனவு காண்றாங்க. சிலர் திட்டமிடுறாங்க. வெகு சிலரே செயல்படுகிறார்கள். இந்த உலகத்த மாற்றுபவர்கள் பெரிய அளவில் செயல்படுபவர்களே. அடுத்தது, நம்ம தோல்வி அடைகிறோம்ல, அதுக்கு ஒரு 4 காரணங்கள் சொல்றாரு இந்த ஆத்தர். ஃபர்ஸ்ட்டு இலக்குகள ரொம்ப குறைவா வச்சுக்கிறது. நம்மள நாமே குறைவா மதிப்பிடுறது. நம்மளால இது வராது. பல விஷயங்கள் நமக்கு வந்து இதெல்லாம் செய்ய முடியாது. இது உண்மையாவே நமக்கானதே கிடையவே கிடையாது. ஆனா சின்ன விஷயமா தான் இருக்கும். இப்ப சில சமயம் நம்ம நெனச்சிருப்போம். ஒரு வேலை பெருசு பெருசுன்னு நெனச்சுட்டே இருந்திருப்போம். டக்குன்னு பார்த்தா ஒரு நாள் பண்ணிட்டுறப்ப பார்த்தோம்னா, ஒரு 1/2 அன் ஹவர்ல, 1 ஹவர்ல அந்த வேலை முடிஞ்சிருக்கும். இந்த 1 ஹவருக்காகவா இத்தன நாள் வெயிட் பண்ணணும் நம்ம? அப்படின்ற மாரி வந்து சில சமயம் வந்து நமக்கு வந்து யோசிப்போம்ல. அந்த மாரி வந்து இந்த நமக்கு நாமே நம்மள குறைச்சு மதிப்பிடுறதுனால, நம்மளால வந்து இதெல்லாம் முடியாதோ! ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து இது பண்றோமோ அப்படின்னு பார்ப்போம். அப்ப இலக்குகள குறைவா வச்சோம்னா தோல்விக்கான முதல் காரணம். 2வது முயற்சிய குறைவா மதிப்பிடுறது. இப்ப ஒரு ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா வந்து, அதுக்கு அ கண்டிப்பா 5 மணி நேரம் ஆகும் அப்படின்னா, இவங்க 2 மணி நேரத்துல முடிக்கலாம்னு நெனைக்கிறது. அது வந்து முடிக்கலன்றது புரொடக்டிவிட்டி அதெல்லாம் சைடு தான் இருக்கும். ஆனா, உண்மையா அதுக்குரிய டைம்ன்றது இருக்க தான் செய்யும். அப்ப அந்த முயற்சிய கம்மியா நம்ம இது பண்றது. அ அப்ப வந்து அப்ப இந்த தோல்விகள் கண்டிப்பா வரும். அடுத்து எதிர்பாராத
தடைகளை கணக்குல வச்சுக்கிறது இல்ல. நிறைய அப்டக்கிள் வரும்ல, அந்த அப்டக்கிள நம்ம வந்து கண்டிப்பா வந்து கன்சிடர் பண்றது கிடையாது. ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு விஷயம் பண்றதுக்கு கண்டிப்பா பார்த்தா எஃபெக்டிவ் ஹவர்ஸ்னு ஒண்ணு இருக்கும். ஆனா ஆக்சுவல் ஹவர்னு ஒண்ணு இருக்கும். எஃபெக்டிவா இவ்வளவு நேரத்துல பண்ண முடியும். ஆனா நிறைய இன்டரப்ஷன்ஸ் வரும். நிறைய வந்து டிஸ்ட்ராக்ஷன், நிறைய பிரச்சனை வந்துட்டே இருக்கும். நடுவுல புதுசு புதுசா வந்துட்டே இருக்கும். ஆனா அதையும் கன்சிடர் பண்ணி தான் வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்த செய்ய முடியும். அப்ப என்ன பண்ணுவோம்னா வந்து, இப்ப நம்ம நேரா வந்து ஒரு 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 இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறோம். நடுவுல மேல பள்ளமா இல்ல ஸ்ட்ரைட்டா போறோம். ஒரு அழகா வந்து ஒரு ஹைவேஸ்ல நடந்து போற மாதிரி நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மையா பார்த்தோம்னா அது அப்படி இருக்காது. ஒரு திடீர்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன சர்க்கிள் இருக்கலாம். திடீர்னு ஒரு பெரிய மேடு இருக்கலாம். எல்லாம் கலந்துதான் இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த எதிர்பாரா எதிர்பாராத தடைகளை நம்ம கன்சிடர் பண்றது இல்லாததான் 3வது காரணம். 4வது சரியான நிலையை ஏற்றுக்கொள்ளுதல். சாதாரண நிலையை ஏத்துக்கிறது. இவ்வளவு போதும்பா, போதுமன்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படிலாம் சொல்லுவோம் தெரியுமா? அப்போ வந்து என்னன்னா, இது எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அது என்னன்னா ஒரு வளர்ச்சியோட மிகப்பெரிய எதிரின்னு சொல்றாங்க. எப்ப போதும் அப்படின்னா வந்து நம்ம சாப்பிடறதுக்கு போதும்னு சொல்லணுமா, அது தப்பு இல்ல. பட் ஆனா வந்து வளர்ச்சின்றது அது வளர்ந்துட்டே இருக்கணும். ஒரு மரத்தோட ஹைட் இவ்வளவுதான் இருக்கும் நம்மளால சொல்ல முடியுமா? இப்ப அதே மாதிரி வந்து இது சில வளர்ச்சின்றது இருந்துட்டே இருக்கணும். இப்ப இந்த 4 காரணங்கள் தான் ஒரு தோல்விக்கான முக்கியமானது. ஃபர்ஸ்ட் இலக்குகளை கம்மியா நம்ம வச்சுக்கிறது, முயற்சியை குறைவா மதிப்பிடுறது, எதிர்பாராத தடைகளை கணக்கில் எடுத்துக்கிறது, சாதாரண நிலையை ஏற்றுக்கொள்வது. இந்த 4 தான். சரி, இந்த 10x 10x சொல்றாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, 10x ரூல் வந்து நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா, நாம இன்னும் என்ன அதிகமா செய்ய முடியும், நாம இன்னும் எவ்வளவு அதிகமா செய்ய முடியும். ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ஒரு பிரச்சனையை பார்த்து பின்வாங்குவான். ஆனா இதே 10x யோசிக்கக்கூடிய ஒரு மனிதன் அதை வாய்ப்பா மாத்துவான். இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனைக்கு வேற என்னென்னலாம் நம்ம செய்ய முடியும்? வேற என்னென்ன தீர்வு கிடைக்க முடியும்? வேற எப்படி இதை நம்ம வாய்ப்பா மாத்த முடியும்? இப்ப இங்க வந்து ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னா எல்லாரும் விட்டுட்டு போனதுதான். அததான் ஒருத்தவங்க புதுசா கண்டுபிடிச்சிருப்பாங்க. இல்ல புதுசா இன்வென்ட் பண்ணிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ ஒரு ரிசர்ச் பண்ணிருப்பாங்க, இன்வென்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப யாரெல்லாம் விட்டுட்டு போறாங்களோ அவங்களுக்கு அது பிரச்சனையா தெரியும். யாரெல்லாம் வந்து அத வாய்ப்பா மாத்துறாங்களோ அவங்க வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவாங்க. ஒரு சாதாரண மனிதன் தடைகளை பார்ப்பான். ஆனா 10x மனிதன் இலக்குகளை தான் பார்ப்பான். ஒரு சாதாரண மனிதன் காரணங்களை நிறைய சொல்லுவாங்க. ஆனா 10x மனிதன் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அதுல முடிவுகளை இப்படிதான் இருக்கு, ரிசல்ட் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ற நபர்ல இருப்பாங்க. இதுதான் சாதாரண மனிதன் 10x உள்ள மனிதருக்கு உள்ள வேறுபாடு. அப்புறம் முக்கியமா இந்த புக்ல வந்து ரொம்ப ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயம் என்னன்னா வந்து, இந்த புத்தகத்தோட இந்த வரிகள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான வரிகள். சக்சஸ் யுவர் டியூட்டி, ஆப்ளிகேஷன் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. சக்சஸ் யுவர் டியூட்டி, ஆப்ளிகேஷன் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. வெற்றி என்பது உங்கள் விருப்பம் மட்டுமல்ல, அது உங்களோட கடமை, பொறுப்பு மற்றும் பொறுப்புணர்வு. இந்த வரி வந்து வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு சக்தி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வெற்றி பெறுறது நமக்காக மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்காக, நம்ம சமுதாயத்துக்காக, நம்ம நாட்டுக்காக. சோ அப்ப வந்து வெற்றின்றது விருப்பம் மட்டும் இருக்கக்கூடாது. இப்ப ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டெய்லி 1 மணி நேரம் படிக்கிறாருன்னு வச்சுக்கோமே, அவர் வந்து ஒரு 10x சிந்தனை அவர் என்ன செய்யும்னு கேட்டோம்னா வந்து, இன்னும் வேற என்ன கத்துக்க முடியும்? வெறும் பாட புத்தகத்தை மட்டும் தான் கத்துக்க முடியுமா? புக்கை தாண்டி படிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அதை என்ன கத்துக்கலாம்? வேற என்ன ஒரு லீடர்ஷிப் இது பண்ணலாமா? ஒரு நெட்வொர்க் இம்ப்ரூவ் பண்ணலாமா? இல்ல ஒரு டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணலாமா? இல்ல ஒரு புதுசா ஒரு லாங்குவேஜ் கத்துக்கலாமா? இப்படின்றது இருக்குல்ல. இந்த வேறுபாடு தான் வந்து 10x மனிதருக்கும் நார்மலருக்கும் வித்தியாசம். சரி, ஓகே. இதே ஒரு தொழில் முனைவோருக்கு பாக்குறோம் அப்படின்னா வந்து, அவரோட வியாபாரம் வளரலன்னு கவலைப்படுறாருன்னு வச்சுக்கோங்களேன். 10x ரூல் என்ன சொல்லுன்னு கேட்டோம்னா வந்து, அவங்க வந்து கஸ்டமர் அதிகமா மீட் பண்ணணும், நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும், நிறைய கத்துக்கணும், புதுசா நிறைய செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதான். இப்ப என்னன்னா இந்த ஆத்தரோட ஒரு கிளைண்ட் வந்து ஒரு வாட்டி வந்து கேக்குறப்ப வந்து, அவர் வந்து சண்டே அன்னைக்கு ஃபோன் பண்ணி கேக்குறாரு. கேக்குறப்ப வந்து, ஏங்க இந்த மாதிரி வந்து எனக்கே நிறைய லோன்ஸ் இருக்குது. அந்த லோன் வந்து நான் வந்து அதாவது நிறைய லோன் இருக்குது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றப்ப அது கேக்குறாரு. இப்ப மணி எத்தனை அப்படின்னா போதும், மத்தியானம் 3 மணி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறப்ப வந்து, நான் வந்து ஃபுட்பால் பார்த்துட்டு இருக்கேன். நீ ஃபுட்பால் பார்த்தா எப்படி உன் லோன் அடைக்க முடியும்? இந்நேரம் நீ வந்து உன் கஸ்டமருக்காக ஏதாவது ஒரு இதுனாச்சும் நீ பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சஜஸ்ட் சொல்லிருப்பாரு. உன் கஸ்டமர் அடுத்து எந்தெந்த மாதிரி கஸ்டமர் வின் பண்றது, எத்தனை பேரை ரீச் பண்றது, எப்படி ஓம்னி பிரசன்ஸா இருக்குது அப்படின்றத இதை சொல்லியிருப்பாரு. ஓம்னி பிரசன்ஸ்ன்றத ஃபியூச்சர்ல நான் சொல்றேன், கடைசியா சொல்றேன் நானு. அடுத்தது இப்போ வந்து ஒரு பணியாளருக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு பணியாளர் இருக்காருன்னா, அந்த ஊழியர் தன்னோட வேலையை மட்டும் செஞ்சா மட்டும் பத்தாது. அவர் என்ன பண்ணுவாருன்னா, புதுசா ஸ்கில் கத்துக்கணும்.
அப்ஸ்கில்லிங் அப்படின்ற ஒரு விஷயம். நான் ஆரோக்கிய பிரிட்ட கிட்ட ஒரு வாட்டி பேசுறப்போ வந்து என்னன்னா, விவேக் ஒரே ஒரு விஷயம் தான் நமக்கு இருக்கு. அப்ஸ்கில்லிங் மட்டும் தான் நமக்கு இருக்க ஒரே ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஒரு இன்னைக்கு புதுசு புதுசா நிறைய வந்துட்டு இருக்கு. அத நம்ம லேர்ன் பண்ணா மட்டும் தான் நம்மளால மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சர்வைவலும் இருக்கும். அடுத்த கட்டத்துக்கு நம்ம போறதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விதத்துல வந்து சகோக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. எப்பயுமே தொடர்ந்து புது புது திறன்கள வளர்த்துக்கணும் அப்படின்றது தான் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதா. புதுசா வேல்யூ கிரியேட் பண்ணணும் அப்படின்றதா. இன்னைக்கு ஒரு கம்பெனில நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னா வந்து, இந்த பெர்சனால என்ன வேல்யூ? இந்த பொசிஷன் ரிடர்ன் பண்ணலாமா நெறைய இடத்துல இருக்குதுல்ல. இல்ல இந்த பெர்சனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேல்யூபிள் பொசிஷன் இது. இத வந்து கண்டிப்பா வந்து இது பண்ண முடியாது அப்படின்னு நெனைக்கிற அளவுக்கு நம்மள வேல்யூவா மாத்துனோம் அப்படின்னா, ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த இதுல வந்து ஒரு சாதாரண ஊழியர்ல இருந்து ஒரு தலைவரா நம்ம உயர முடியும் அப்படின்றது தான் இதுல சொல்லிக்கூடிய விஷயம். ஸோ இதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பெருசா கனவு காணணும். பெருசா செயல்படணும். தோல்விய பத்தி பயப்படவே கூடாது. விமர்சனங்கள ஒரு பொருட்டாவே நினைச்சக் கூடாது. வெற்றிய உங்க பொறுப்பா பார்த்துக்கணும். இதுல வந்து என்னன்னா வந்து, ஆ ஒரு மனிதன் தன் வாழ்க்கைய மாற்றுவது அவனோட திறமை இல்ல, அவனோட செயல்பாடு மட்டும் தான். பலர் வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா வந்து சிலர் மட்டும் தான் ஜெயிக்கிறாங்க. அப்போ வந்து என்னன்னா, அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும்ன்றத நெறைய சாப்டர்ஸ்ல சொல்லியிருப்பாரு இதுல. இதுல ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, இந்த சக்சஸ் பத்தி ஒரு மித் இருக்குது. என்னன்னா வந்து, இதெல்லாம் தீர்ந்து போயிரும் அப்படின்னு நெனச்சே சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்டோம்னா வந்து, ஆம் இதுக்கு வந்து எப்படின்னு ஓகே. ஆக்சுவலா வந்து சக்சஸ் வந்து எப்பவுமே தீர்ந்தே போகவே போகாது. அது வந்து கன்டினியூஸா இருந்துட்டு இருக்கும். இப்ப ஒரு அதாவது ஒரு மித் இருக்கும். இப்போ இப்ப இப்ப ஒண்ணுமில்ல. ஒரு பாலிடிக்ஸ பொறுத்தளவுக்கு ஒரு எலக்ஷன் நடந்துச்சுன்னா ஒரு ஆளா தான் ஜெயிக்க முடியுன்ற மாரி இருக்கும். ஆனா லைஃப்ப பொறுத்தளவுக்கு அப்படி இருக்கவே இருக்காது. எப்படின்னு கேட்டோம்னா வந்து, நெறைய வந்து சக்சஸ்க்கு வந்து லிமிட்டே கிடையாது. ஏன்னா இப்ப வந்து ஐன்ஸ்டைன் வந்து ஒரு 1000 பிளஸ் பேட்டர்ன்ஸ் வச்சிருக்காரு அப்படின்னு நெனைச்சோம்னா, புதுசா கண்டுபிடிக்காம இருக்காமா? ஏகப்பட்ட விஷயம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. புதுசு புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்பயுமே ஜப்பான்ல ஒருத்தருக்கு 11,000 பேட்டர்ன்ஸ் இருக்குது. யுஎஸ் பேட்டர்ன்ஸே வச்சிருப்பாங்க. அப்ப அந்த ஐடியாஸ் வந்து இன்னும் நம்பர் ஆஃப் ஐடியாஸ் இருக்கு. டேலண்ட் வந்து அதிகமாயிட்டே இருக்குது. அந்த மாரி வந்து என்னன்னா, இதுல அவங்களோட முயற்சி அதிகமாயிட்டே இருக்கு. அப்ப சக்சஸ் வந்து ஒரு ஜீரோ சம் கேம் கிடையாது. மெனி கேன் சக்சீட் சைமல்டேனியஸ்லி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அப்ப வந்து என்னன்னா, இதுல வந்து நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இது இல்லன்னா முடிஞ்சு போச்சு. முந்துங்கள், முந்துங்கள், முந்துங்கள். இன்னையோட முடிஞ்சு போச்சு, இன்னையோட முடிஞ்சு போச்சு. அப்படின்றப்ப வந்து அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் டெர்மா இருக்கலாம். பட் ஆனா சக்சஸ்க்கு வந்து அ அதுக்கு வந்து எல்லையே கிடையாது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்ப சக்சஸ் அச்சீவ்மென்ட்ட பத்தி பார்த்தோம்னா, வாரன் பஃபெட், கூகுள், டிஸ்னி இவங்கெல்லாம் வந்து இன்னும் சக்சஸ் இருக்குன்றதுக்கு நெறைய வந்து அவங்க ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப வந்து எந்த ஒரு ஃபீல்ட்லயும் நாம ஒரு 14 விஷயம் பண்ணோம்னா, அந்த ஃபீல்ட்ல மாஸ்டர் ஆயிரலாம். இப்ப ஏற்கனவே ஒரு ஃபீல்டுல ஒரு மாஸ்டர் இருப்பாங்க தெரியுமா? இத தாண்டி இப்ப நம்மளும் அந்த விஷயத்த லேர்ன் பண்ணோம்னா, கண்டிப்பா நம்மளும் மாஸ்டர் அப்படின்ற சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டா மாற முடியும். அப்ப இதுக்கப்புறமும் வந்து புதுசு புதுசான நெறைய லெஜெண்ட்ஸ் வரதான் போறாங்க. ஏற்கனவே இருந்த ஃபீல்டுல. அப்ப நம்ம இந்த போட்டி அப்படின்றது கிடையவே கிடையாது. இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து சக்சஸ் வந்து அபண்டன்ஸ். நெறைய இங்க வந்து சக்சஸ் கிரியேட் பண்ண முடியும். சக்சஸ்ன்றது மூச்சு காத்து மாரி. அது வந்து கடைசி செகண்ட் வரைக்கும் நம்ம இருந்துட்டே இருக்கணும். இப்ப நம்ம டெய்லி நம்ம வந்து நம்மளோட என்ன சொல்றது? அ லங்ஸ் வந்து ஒர்க் ஆயிட்டே இருக்குது. ஒரு நாள் ரெஸ்ட் குடுப்போமான்னு விட முடியுமா? அது மாரி இந்த மூச்சுக்கு அது மாரி கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம சக்சஸ்ன்றது நம்ம கன்டினியூஸா இருந்துட்டே இருக்கணும் அப்படின்றது தான். அடுத்தது இந்த சக்சஸ் எப்போ வரும் அப்படின்னு கேட்டோம்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறப்ப மட்டும் தான் வரும். எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, சக்சஸ் வந்து 100% வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒண்ணுமில்ல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்ப நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம். வீட்லயே வச்சு ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப திடீர்னு வந்து பவர் கட் ஆயிருச்சு. அன்னைக்கு பவர் கட்ன்னே தெரியாம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு லேப்டாப் ஒரு 3 ஹவர்ஸ் வரைக்கும் அதுக்கப்புறம் வராது. அப்போ வந்து இதுல வந்து டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி எங்க இருந்து டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்கலாம். ஆனா உண்மையான டேக் ரெஸ்பான்சிபிலிட்டின்றது என்ன இந்த இடத்துல அப்படின்னு கேட்டோம்னா வந்து, பவர் கட் வந்தாலும் சரி, அன்னைக்கு ஃபுல் டே ஷட் டவுன் வந்தாலும் சரி, ஒரு யூபிஎஸ் வச்சிருக்கணும், இல்ல ஒரு ஜெனரேட்டர் வச்சிருக்கணும். ஏன்னா இந்த ஒர்க் நமக்கு தடைபடக்கூடாது அப்படின்றதுக்கு நம்ம முன்னாடி ப்ரீ பிளான் பண்ணி இருந்திருக்கணும். அதே மாரி ஒரு ஃபெயிலியர் நடந்தா கூட அதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். இது வந்து ஒரு முயற்சி. இது வந்து ஒரு விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றின்ற மாரி இது ஒரு முயற்சி. இந்த முயற்சிய தோத்துட்டோம். அடுத்த டைம் செஞ்சுட்டே இருக்கணும். எப்ப தோல்வின்றது நடக்கும்னு கேட்டோம்னா வந்து, நம்ம மனதளவுல அது ஒத்துக்காத வரைக்கும் அது தோல்வியே கிடையாது. அது முயற்சியா தான் கன்சிடர் ஆகும். அப்ப அ அதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இந்த புக்ல இல்ல நான் வெளிய இருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம இப்ப தாமஸ் ஆல்வா எடிசன் பத்தி எல்லாருமே சொல்லுவோம் நம்ம. அதுல வந்து என்னன்னா நம்ம
இந்த கோந்து பிசின் இருக்குல்ல, மரத்துல இருந்து வர கோந்து பிசின் வந்து இப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத கண்டுபிடிச்சது கூட தாமஸ் ஆல்வா எடிசன் தான். அவரோட அந்த 1000த்துக்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புல அதுவும் ஒண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்ப அதுக்காக அவர் வந்து மொத்தம் வந்து 87 மரங்களை வெட்டி பார்த்திருக்காரு. 87 மரங்கள்லயே கிடைக்கல. சப்போஸ் இன்கேஸ் வந்து 87வது மரத்துல கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு கண்டுபிடிக்கிறது செஞ்சுட்டே தான் இருப்பாரு. அப்ப முயற்சி அப்படின்றது கண்டினியூஸா இருந்துட்டே இருக்கணும் அப்படின்றதான். ஸோ அந்த இதுல வந்து அதுக்கப்புறம் 4 டிகிரி ஆஃப் ஆக்ஷன்ஸ் அண்ட் தேர் இம்பாக்ட் அப்படின்னு அடுத்த ஒரு டாபிக்ல சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்டோம்னா 4 விதமான நபர்கள் தான் இருப்பாங்க ஒரு இதை செய்யறதுக்கு. இதுல டூ நத்திங், எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்ற நபர் இருப்பாங்க. சரியா? அப்ப வந்து அவங்க எதையுமே செய்ய மாட்டாங்கன்றது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நார்மலான ஒரு விஷயம் தான். அதுல வந்து ஒரு பெரிய வித்தியாசமும் இருக்காது. அவங்க பாட்டுக்கு இதாக பண்ணிட்டு இருப்பாங்க. இதுல ரெண்டாவது வந்து ரீட்ரெட் லீட்ஸ் டு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பாதியில திரும்பி வர்றது. நான் கிட்டத்தட்ட தங்கம் தோன்றக்காக தோண்டிட்டே இருக்கிறேன் நானு. கிட்டத்தட்ட வந்து உள்ள தோண்டா தங்கம் கிடைக்கும்ன்றாங்க. நான் 10 அடி தோண்டிட்டேன் நானு. இதுக்கப்புறம் தங்கம் இருக்காதுன்னு நினைச்சு போயிட்டேன். பின்னாடி வந்து ஒரு 2 அடி தோண்டின ஒருத்தவங்களுக்கு தங்கம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த கதை சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி பாதியில அவங்க கை விட்டுட்டு போறாங்கல்ல, அவங்க ரீட்ரெட்னு சொல்லுவாங்க. 3வது நார்மல் ஆக்ஷன். சோ பொதுவா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டோம்னா, இந்த இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போறதுன்னு ஒரு படத்துல ஒரு டயலாக் வரும்ல. சோ அந்த மாதிரி வந்து என்னன்னா, நான் வந்து சூப்பர்னு சொல்ல முடியாது, ஒஸ்ட்னு சொல்ல முடியாது. நான் மீடியமாவே இருந்துட்டு போறேன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த கேட்டகரியில இருக்கவங்க வந்து என்னன்னா, அந்த நார்மல் ஆக்ஷன் பண்றவங்க. இதுல கடைசியா ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்க தான் இருக்கிறதுலே வந்து அல்டிமேட் அப்படின்னு சொல்லலாம். மேசிவ் ஆக்ஷன் அப்படின்றது. மேசிவ் ஆக்ஷனை வெறித்தனமா வேலை செய்யறதுன்னு சொல்லுவாங்க. வெறித்தனமா ஒரு விஷயத்த பண்றதுன்றாங்கல்ல. அப்ப அந்த வெறி கண்ணில் இருக்கவங்களுக்கு, அந்த அப்சஷன் யார் கண்ணில் இருக்காங்களோ அவங்க வந்து கண்டிப்பா இதை ஜெயிப்பாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கும்ல. இவன் போடுற எஃபர்ட் கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. அந்த மேசிவ் ஆக்ஷன் வந்து சிலர் மட்டும் செய்வாங்க. அந்த செஞ்ச சிலர் தான் வந்து மிகப்பெரிய இதை சக்சஸ் பண்ணுவாங்க. ஒண்ணும் இல்லை, தமிழ் சினிமா எல்லாம் பார்க்கலாம், இல்ல எந்த சினிமாலும் பார்க்கலாம். திடீர்னு பார்த்தா ஹீரோ கடைசி ஒரு 20 நிமிஷத்துல பார்த்தோம்னா பெருசு அளவுக்கு பண்ணி அவர் வந்து ஜெயிக்கிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்கல்ல. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிறது மேசிவ் ஆக்ஷன். ஸோ யாரெல்லாம் மேசிவ் ஆக்ஷன் நம்ம பண்றாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இது சக்சஸ் கண்டிப்பா உண்டு. அதெல்லாம் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கண்டிப்பா நம்மளுடைய சக்சஸ்ன்றது அந்த மேசிவ் ஆக்ஷன்ஸ் வச்சுதான் இருக்கு அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது இந்த பவர் ஆஃப் மேசிவ் ஆக்ஷன்ஸ்ல வந்து என்னன்னா ரொம்ப சிம்பிளானது என்னன்னா, அவங்க ரொட்டீன் டேஸ் வந்து அப்சல்யூட் ஆயிரும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லைக்ஸ் அன்எக்ஸ்பெக்டபிளி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சக்சஸ்ன்றது இது வந்து ஒரு மேசிவ் ஆக்ஷன்ஸ் வந்து ஒரு நம்மளோட அடுத்தவங்க எல்லாம் நம்மள வந்து ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா இதுல ஃபோக்கஸ் ஒண்ணுதான் நம்மளுடைய ஃபியூச்சர் அண்ட் லைஃப் இம்பாக்ட். நாட் ஜஸ்ட் ஃபார் மணி ஆர் ஹவர். அப்ப நம்ம ஃபோக்கஸ் தான் நம்மளுடைய ஃபியூச்சர். நம்ம எவ்வளவுக்குள்ள ஃபோக்கஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்றதான். எந்த ஒர்க் பண்ணாலும் சரி, அதுதான் நம்மளோட லைஃப் மிகப்பெரிய அளவுக்கு மாற்ற போகுது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அப்ப வந்து இந்த பவர் ஆஃப் மேசிவ் ஆக்ஷன்றது தான். அடுத்தது ஆவரேஜ்ன்றது ஒரு ஃபாலிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது. பொண்ணும்ல ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் வருது. அப்ப வந்து யாரெல்லாம் ரிட்டர்ன் பண்ணுவாங்க, யாரெல்லாம் அனுப்புவாங்கன்னு பார்த்தோம்னா வந்து சில பேர் வந்து இந்த நார்மல் ஆக்ஷன்ஸ் பண்றாங்கல்ல, அவங்கள ரீப்ளேஸ் பண்ணிட முடியும். யார் ஒரு சில பேர் கிரிட்டிக்கல் ஒர்க் பண்றாங்களோ அவங்கள பண்றதா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போ வந்து ஆவரேஜ்ன்றது ஃபெயிலியர் தான். அது போயிட்டே இருக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது வந்து நம்மளுடைய எப்பெல்லாம் இண்டஸ்ட்ரி ஃபால் டவுன் ஆகுது, இல்லை எக்கனாமிக் கிரைசிஸோ அப்போ அவங்க வேலை இலக்குன்னு இருக்கலாம். லெஸ் தென் 1 புக் ரீட் பர் இயர். ஆவரேஜா வந்து பார்த்தோம்னா 37.5 மணி நேரம் வந்து ஒரு வாரத்துக்கு இருக்காங்க அப்படின்னா, அதுல ஒரு புக்க ஒரு வருஷத்துக்கு பண்றவங்களா உண்டுன்னு சொல்றாங்க. ஆனா டாப் சிஇஓஸ் என்ன பண்றாங்கன்னு கேட்டோம்னா வந்து 319 டைம்ஸ் வந்து நார்மல் ஆவரேஜ் ஒர்க்கரோட அதிகமா புக் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. லெஸ் தென் 1 புக் வந்து ரீட் பெர் இயர். நார்மலா இருக்கவங்க வந்து நார்மலா வேலை செய்யறவங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு புக் படிச்சா பெரிய விஷயம். ஆனா சிஇஓஸ் எல்லாருமே பார்த்தோம்னா அவங்களோட 319 மடங்கு வந்து அதிகமா வந்து படிக்கிறாங்க. ஸோ வருஷத்துக்கு மினிமம் 60 புக்னாச்சும் படிப்பாங்க. டாப் சிஇஓஸ் அப்படின்றவங்கலாம். ஸோ அப்ப வந்து என்னன்னா, இது வந்து ஒரு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில கிடைச்ச ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி சொல்றதுதான் இது. அப்ப ஆவரேஜ் ஆக்ஷன்ஸ் எப்பயுமே வந்து ரெசிஸ்டன்ஸ், காம்படிஷன், மார்க்கெட் ஷிஃப்ட்னால நிறைய நடக்கும். நிறைய வந்து அவங்களுக்கு லாஸ் ஆகும். இதே இது பிசினஸ் வந்து எப்ப ஃபால் ஆகும்னு கேட்டோம்னா, இப்போ ஒண்ணும் இல்ல. 10 கடை வச்சிருக்காங்க. 10 கடையில சாதாரணமா நடந்துட்டு இருக்கும். ஆனா ஒரு கடையில மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தா எந்த கடையில அதிக வியாபாரம்னா, அந்த இது பண்றதுதான்.
ஸோ அப்போ வந்து என்னன்னா, எப்போ வந்து இத வச்சு நம்ம வெளிய வரணும் அப்படின்றதான். இந்த ஆவரேஜ் அப்படின்றத விட்டுட்டு வெளிய வரணும். அடுத்து அவங்க சொல்லுவாங்க டாமினேஷன் ஓவர் காம்படிஷன். ஸோ இந்த காம்படிஷன் அப்படின்றது ஒரு விஷயமே கிடையவே கிடையாது. எந்த ஒரு துறையில இருக்கக்கூடாது அப்படின்றது இந்த ஆத்தர் சொல்லியிருப்பாரு. அது என்ன காம்படிஷன்? போட்டியாளர்னு சொல்லுவோம்ல. நம்ம வாடிக்கையாளர், போட்டியாளர்லாம் சொல்றாங்கல்ல. இப்ப அந்த போட்டியாளர்ன்றத தாண்டி யாரெல்லாம் வந்து அந்த டொமைன்ல வந்து ஒரு டாமினேஷன்ன்றது நெகட்டிவ் டெர்ம் கிடையாது. இந்த இடத்துல வந்து சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்னு வச்சுக்கலாம். இல்ல அந்த ஃபீல்ட்ல நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கவங்கன்னு சொல்லலாம். இல்ல ஒரு பாயிண்ட்ல மோனோபோலி ஆகலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்ப அந்த இடத்துல வர்றப்போ வந்து அந்த இது என்னன்னா, டாமினேஷன்றது இம்யூன் சிஸ்டம் அப்படின்றத அவர் சொல்லியிருப்பாரு. திருப்பி சொல்றேன். டாமினேஷன்றது ஒரு இம்யூன் சிஸ்டம் சொல்லியிருப்பாரு. அப்ப காம்படிஷன் வந்து நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி அதெல்லாம் ரொம்ப லிமிட் பண்ணும். டாமினேஷன் வந்து அந்த இடத்துல புதுசா வந்து ஒரு இடத்த கிரியேட் பண்ணும். இப்ப ஒண்ணும் இல்ல. நிறைய மொபைல் ஆண்ட்ராய்ட்ஸ்லாம் வரும். எல்லாமே இருக்கு. ஆப்பிளோட இனோவேஷனும், இந்த ஐபிஎம் பிராண்டும் வந்து அதோட யூனிக்னஸ் வேற. ஸோ அப்போ வந்து இதுல நிறைய பேர் இருந்தாலும் ஆப்பிள்ன்றது தனிதான் அது. அந்த இன்வென்ஷனை யாராலையும் அதை வந்து கிராஸ்குலா பண்ண முடியலன்றாங்க. ஒன்னு ஆண்ட்ராய்டு அப்படின்னா அது ஒரு தனி சிஸ்டம். ஓகே. இதுல வந்து என்னன்னு கேட்டோம்னா, ஸோ அப்போ வந்து நம்ம புதுசா வந்து ஒரு சினானிம்ஸை கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ ஒன்றும் இல்லை. இந்த ஆத்தரை வந்து கூகுளில் சர்ச் பண்ணா அந்த சேல்ஸ் ட்ரைனிங் வந்து நம்பர் 1 காமிக்கும். ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல வந்து டாமினேஷன் ஓவர் காம்படிஷன் அப்படின்றதான் இந்த இடத்துல இருக்கும். அப்போ வந்து நான் அவர் எப்படி பண்ணுவாருன்னு கேட்டோம்னா வந்து அவர் இப்போ ஒரு ஃபேஸ்புக்கோ, யூடியூபோ, ட்விட்டரோ இதுல இருந்தார் அப்படின்னா, ஒரு நாளைக்கு எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டோம்னா, ஒரு போஸ்ட் 2 போஸ்ட் போடுவாங்க. அவர் ஒரு நாளைக்கு 48 போஸ்ட் போடுவாரு. யார் ரிப்ளை பண்ணாரு, கமெண்ட் பண்ணா ரிப்ளை பண்ணுவாரு. எதுக்காக அப்படின்னு கேட்டோம்னா வந்து கண்டினியூஸா ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதான். ஸோ அப்போ வந்து இந்த நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய ஸ்டார்பக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி இது இருக்கும்ல, எக்கனாமிக் கிரைசிஸ்ல வரப்ப எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து இப்ப எந்த இடத்துலலாம் நமக்கு சேல் கம்மியா இருக்கோ அந்த நம்பர் ஆஃப் ஷாப்ஸ் எல்லாத்தையும் குறைச்சாங்க. குறைச்சிட்டு ஓகே ஓகே. ஸோ அந்த விதத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து அப்ப வந்து என்ன பண்ணா அந்த சிஇஓ ஒரு விஷயம் புதுசா பண்ணாரு. என்னன்னா வந்து எல்லா ரீட்டைலர் ஷாப்புக்கும் அவர் நேராவே போனப்ப பொதுவா அந்த மாதிரி நிறைய ரீட்டைலர் ஷாப் அந்த பிரான்ச்சைசிக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஆனா அவர் என்ன நேரா போய் கஸ்டமரை மீட் பண்ணி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத அந்த இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றத பார்த்துட்டு கடைசியா அவருடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணாரு. இந்த இம்ப்ரூவ் பண்ணதோட ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னு கேட்டோம்னா, அந்த எக்கனாமிக் கிரைசிஸ் எல்லா இடத்துலயும் க்ளோஸ் பண்ணிடுறதுல ஒரு புதுசா ஒரு 10 பிரான்ச் ஓபன் பண்ணாரு. அவரோட சேல் டர்ன் ஓவர் அதிகமாச்சு. ஸோ அப்போ வந்து என்னன்னா, உண்மையாவே வந்து இந்த இடத்துல செயல்பாடு ஒரு மேசிவ் ஆக்ஷன்றதுனால அவரோட டோட்டலா மாறுச்சு அப்படின்வாங்க. ஸோ அப்போ வந்து இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுல ஃபோக்கஸ் அகைன் ஃபோக்கஸ். ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் வந்து நம்மள ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த கம்பெனில இவர் கம்பெனில ஃப்ரீக்வென்ட் ஃபாலோ அப்ஸ் இருந்துட்டே இருக்கும் கஸ்டமர்ட்ட. ஒரு பாயிண்ட்ல உங்க எம்ப்ளாயிஸ் எங்களை வேலையே செய்ய விட மாட்டாங்க. ஃபாலோ பண்ணி எங்களை டார்ச்சர் பண்றாங்க அப்படின்ற அளவுக்கு இவருக்கே கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு. அப்போ வந்து அந்த எம்ப்ளாயை கூப்பிட்டு தட்டி கொடுத்து, சரி ஓகே நீ உன் வேலையை சரியா தான் செஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால கஸ்டமர் லாஸ் ஆவாங்க அப்படின்னு கேட்டோம்னா, அது வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ஃபாலோ பண்றாங்க, அக்ரெசிவா இருக்காங்க அப்படின்றத காமிக்கிறதுன்னு இவர் சொல்லியிருப்பாரு. அதே சமயத்துல வந்து என்னன்னா, தன்னோட ப்ராடக்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றத அவர் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிறைய இடத்துல சக்சஸ் பண்ணி காமிச்சிருக்காரு. ஓகே. எப்பயுமே ஒரு நம்மளுடைய மிடில் கிளாஸ் அப்படின்றது வந்து ஒரு இதை பிரேக் பண்ணி வெளியே வரணும் அப்படின்றதுல ரொம்ப அதிகமா சொல்லியிருப்பாப்ல. எப்படின்னு கேட்டோம்னா வந்து நம்மளோட ஜஸ்ட் எனஃப் அப்படின்ற ஒரு திங்கிங்லேயே நமக்கு இருக்கும். போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். போதும் அப்படின்றப்ப என்ன ஆகும், அடுத்தது வேணும்னு யோசிக்கணும்ல. அப்படின்னா தானே வளர்ச்சியை நோக்கி போக முடியும். அப்ப யாரெல்லாம் இது எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இது போறப்ப வந்து என்ன ஆகும்னா, இப்ப நம்ம மூளையோட பவர் என்னன்னு கேட்டோம்னா, இப்போ ஒரு ப்ராப்ளம் சொன்னோம் அப்படின்னா நம்ம பிரெயின் எப்படி ரிசல்ட் கொடுக்கும்னா, நம்பர் 1 போட்டுட்டு பக்கத்துல 0 சொல்லிட்டு ஒரு 8 பேஜஸ் அளவுக்கு நம்பர் ஆஃப் ஐடியாஸ் நம்ம பிரெயினால ஜென்ரேட் பண்ண முடியும். ஆனா இப்போ ஒருத்தவங்க வந்து இது வேணான்னு முடிவு பண்றேன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து அந்த பிரெயின் யோசிக்காது. சரி வேணாம்னு சொல்லிட்டு அப்ப விட்டுருப்பேன். இது வேணும்னு சொல்லணும்னா என்னென்னலாம் யோசிக்க முடியும்னு யோசிக்கிறதுன்னு இருக்குல்ல. ஸோ அந்த விதத்துல வந்து நாம எப்படி வந்து இந்த மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி அப்படின்றத இது பண்ணும். இப்ப எக்கனாமிக் ஷிஃப்ட் வந்துச்சு அப்படின்னா, இந்த இன்ஃபிளேஷன்ல அதிகமா பாதிக்கப்படுறது யாருன்னா இந்த மிடில் கிளாஸ் தான். ஸோ அப்போ வந்து இந்த மிடில் கிளாஸ்ல மிகப்பெரிய டேஞ்சரஸ் ஜோன் என்னன்னு கேட்டா, ஜாப் லாஸ் ஏதாவது நடக்கலாம். அவங்களோட அவங்க எக்கனாமிக் ஸ்லோ டவுன் ஆனால அவங்க ஃபேமிலி ரொம்ப எஃபெக்ட் ஆகலாம் அப்படின்றதான். அப்ப சோசியல் ப்ரொமோட்டர்ஸ் வந்து இதை ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு யாரெல்லாம் வெளியே வராங்களோ அவங்களால மட்டும்தான் வந்து
ஜெயிக்க முடியும் அப்படின்றதான். அதாவது கோல் என்னன்னா வந்து பிரேக் ஃப்ரீ ஃப்ரம் லிமிட்டிங் பிலீஃப்ஸ் அண்ட் எய்ம் ஃபார் abundance. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது அதாவது எப்போ வந்து நம்மளுடைய மேசிவ் ஆக்ஷன் வந்து நடக்கும் அப்படின்ட்டாங்கன்னா, ஒரு வெறித்தனம் இருந்தா மட்டும்தான் வரும். இப்போ அதாவது நம்மளுடைய மனசுல ஒரு மிகப்பெரிய வெறி வந்தா மட்டும்தான் எந்த விஷயத்தையும் செய்ய முடியும். இத சில பேர் பார்த்தா பைத்தியக்காரத்தனம் சொல்லுவாங்க. என்னடா இப்படி திரியிறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து உண்மையான விஷயம் வந்து ஜெயிக்கிற எல்லாருக்குள்ள அது இருக்கணும். ஜெயிச்ச எல்லாத்துலயும் அது இருந்துச்சு. ஒரு காமன் பாயிண்ட் எல்லார்ட்டயும் இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா வந்து அது அந்த அந்த அப்சஷன் மட்டும்தான். இது வந்து கிஃப்ட். ஆனா அது டிசீஸ் நாட் அ டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் அ கிஃப்ட் நாட் அப்சஷன் இஸ் அ கிஃப்ட் நாட் அ டிசீஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப இது நம்மளுடைய கிரேட்னஸ்க்கான ஃபியூலே இதுதான். ஸோ எரிபொருள் நம்ம வந்து தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கணும். அதுக்கு எரிபொருளே வந்து எதுனா இந்த அப்சஷன் தான். ஸோ அப்போ வந்து என்னன்னா ஒரு இண்டிவிஜுவல் வந்து அப்சஷன் இருந்தாரு அப்படின்னு கேட்டோம்னா அவரோட கோல்ஸை வந்து கண்டினியூஸா அச்சீவ் பண்ணி அவரோட ரெக்கார்டே அவர் பீட் பண்ணிட்டே இருப்பாரு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில உலக சாதனையாளர் பார்த்தா தன்னோட ரெக்கார்டே பீட் பண்ணிட்டே இருப்பாங்க, அதை கிராஸ் பண்ணிட்டே இருப்பாங்கல்ல. ஸோ அந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த அப்சஷன்றது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றதான். அடுத்தது ஓவர் கமிட்டிங் ஃபார் சக்சஸ் அப்படின்றது. இப்ப இந்த செக்ஷன் வந்து நிறைய பேத்துக்கு இதுக்கு வந்து எதுக்கு சொல்றாங்கன்னா ஃபுல் கமிட்மெண்ட் அண்ட் ஓவர் கமிட்மெண்ட் அதோட ஒரு எஃபோர்ட் போட்டோம் அப்படின்னா அந்த மேசிவ் ஆக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆரம்பிச்சிடும். ஒண்ணுமில்ல, ஒரு சில இடத்துல வந்து பார்த்தோம்னா சில கம்பெனிஸ்ல பார்த்தோம்னா ஒரு மேஜரான ஒரு பிரேக் டவுன் இருக்குது. ஸோ இந்த மேஜர் பிரேக் டவுன் வந்து சால்வ் பண்ணாதான் இந்த கம்பெனி ரன் ஆகும், இந்த கம்பெனியோட ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்றப்ப அவங்க ஒர்க் பண்றது எப்படி ஒர்க் பண்ணுவாங்க? இல்ல ஒரு ஃபயர் வந்துருச்சு, இந்த ஃபயர் அணைக்கணும்ன்றப்ப இப்ப நார்மல் எஃபோர்ட் போட்டா சரியா இருக்குமா? அப்ப அதுக்குரிய இதே டோட்டலா வேற எல்லாரும் சேர்ந்துருவாங்க. டக்கு டக்கு டக்குன்னு இதை சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ அப்போ வந்து என்னன்னா அந்த மாதிரி வந்து நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் ஓவர் கமிட் ஃபார் சக்சஸ். இப்ப நிறைய பேர் இங்க சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸ் எல்லாருமே பார்த்தோம்னா இப்ப நமக்கு ஒண்ணுமில்ல, சென்னையில கூட ஒரு கம்பெனி பாக்குறப்ப வந்து என்னன்னு கேட்டோம்னா வந்து வெளியே போர்டு வச்சிருப்பாங்க 666 அப்படின்னு வச்சிருப்பாங்க. அதாவது 666 கோடி. நான் சொல்றேன் 2008ல சொல்லிட்டு இருக்கேன், இப்ப சொல்ல 2008ல அந்த கம்பெனி வந்து ஒரு இந்த கம்பெனி வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டோம்னா வந்து ஒரு கம்பெனி நம்மளுடைய இதுல ஓயமாற ரோட்ல இருக்கும் அந்த கம்பெனி. அதை வெளியே போட்டு நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். அதுக்கு ஒரு ஃபேப்ரிகேஷன் கம்பெனி அவங்க வெளியே போட்டிருப்பாங்க 666 கோடி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அந்த வருஷத்துக்கு கடைசியில அவங்க 626 கோடி அச்சீவ் பண்ணிருப்பாங்க. அடுத்த வருஷம் போட்ட டார்கெட்னா 888 கோடி அப்படின்னு போட்டிருப்பாங்க. அடுத்த வருஷம் அந்த 888 கோடி அச்சீவ் பண்ணாங்க. இப்ப எதுக்கு இது சொல்றேன்னு கேட்டோம்னா வந்து இப்ப எனக்கு இது வேணும்னு கேட்டாதான் அதுக்குரிய ஆர்டர்ஸ் நம்ம எடுக்க முடியும், அதுக்குரிய வந்து எம்ப்ளாயிஸ் நம்ம ரெக்ரூட் பண்ண முடியும், அதுக்கான அவுட்புட் கொடுத்து நம்ம அதை டெலிவரி பண்ண முடியும். அப்ப என்ன வேணும்னு கேட்டாதானே அந்த பிரபஞ்சம் கொடுக்கும். அப்ப நம்ம இந்த பிரபஞ்சத்தை நம்ம என்ன வேணும்னு கேட்க ரெடியா இருக்குமா இல்லையா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல ஓவர் கமிட் ஃபார் சக்சஸ் அப்படின்றதுதான். ஸோ அப்போ நம்மளோட பர்சனல் கோல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஓவர் கமிட் பண்ணி சக்சஸ் பண்ணோம்னா நம்மளோட growth எப்படி இருக்கும்? ஓகேவா? ஸோ இதுதான் இங்க ரொம்ப முக்கியமானது. அடுத்தது எப்பவுமே வந்து இந்த ஃபியர் அப்படின்றது இருக்குல்ல, சில சமயம் நம்ம செஞ்சுட்டே இருக்கப்ப சில பயங்கள் வரும். ஆனா இந்த ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா பயம் நல்லது அப்படின்றாரு சில இடத்துல. ஏன்னு கேட்டோம்னா இப்ப நம்ம ஓவர் கமிட் பண்ணி நிறைய ஒர்க் பண்றப்ப சில சமயம் ரிஸ்க் எடுக்கணும். அந்த ரிஸ்க் எடுக்கிறவங்க சில பயம் வரும். அந்த ரிஸ்க் எடுக்கிறனால வர பயம் தப்பு இல்லை, எந்த ஆக்ஷனும் எடுக்காம பயப்படுறது தப்பு. ஆனா ரிஸ்க் எடுத்து நிறைய ஆக்ஷன் பண்ணி மாசிவ் ஆக்ஷன்லாம் எடுத்துட்டு அதனால ஏதாவது ஒரு பயங்கள் வருது, நிறைய விமர்சனங்கள் வருதுன்னா அந்த விமர்சனம் வந்து இப்ப ஒண்ணும் ஒரு 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 நபரை ஒருத்தர் 2 பேர் எதிர்த்தாருன்னா வளர்றாங்கன்னு அர்த்தம். ஒரு கூட்டமே எதிர்த்துச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அளவுக்கு உயரத்தை அடைஞ்சிட்டாருன்னு அர்த்தம். அப்போ வந்து எதிர்ப்பு, அதனால வரக்கூடிய பயங்கள் அது தப்பு இல்லை. ஆனா அதே சமயத்துல வந்து நம்மளுடைய தாட் ப்ராசஸ், நம்மளுடைய ஆக்ஷன் வந்து மேசிவா இருக்கணும் அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதான் இதுல திருப்பி ஏதாவது இண்டிகேட் பண்ணிட்டே இருப்பாரு. அடுத்தது இந்த மித் ஃபார் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா இவர் லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்டோம்னா வந்து எல்லாரும் இந்த டைம் பத்தல. ஏன்னா எல்லாத்துக்கும் 24 மணி நேரம் தான். இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் எல்லா ஜீவராசிக்கும் அதே 24 மணி நேரம் தான். அப்ப யார் 24 மணி நேரத்தை ப்ராப்பரா யூஸ் பண்றாங்கன்றது ரொம்ப முக்கியம். இப்ப இவர் ஒரு பிசினஸ் மேன், அப்புறமா வந்து என்ன ஒரு ஆண்டர்பிரனர், ஒரு பிசினஸ் மேன், அதுக்கப்புறமா வந்து ஒரு நல்ல வந்து பேச்சாளர், அந்த மாதிரி வந்து நிறைய இது பண்ணிட்டு இருக்காருல்ல. இவர் இதுல பார்த்தோம்னா ஒரு இதுல வந்து பார்த்தோம்னா வந்து இஸ்ரேல ஒரு எக்ஸ் பிரசிடென்ட் ஒருத்தர், அவருக்கு வயசு 90+. அவர் வந்து 6 மாசத்துல
கிட்டத்தட்ட வந்து ஒரு 180 இன்டர்வியூக்கு மேல கொடுத்துருப்பாப்ல. அப்ப எதுக்கு இதை சொல்றாருங்க அப்படின்னு கேட்டோம்னா, அதாவது ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும்னா அதுக்கு ப்ரிப்பரேஷன் எல்லாமே இருக்குது, எல்லாமே பண்ணணும். அப்ப கண்டினியூஸா கொடுக்குது. இவரும் லைஃப்ல என்ன பண்ணுவாருன்னு கேட்டாங்கன்னா வந்து, சரி, அவர் 6 மாசத்துல 900 இன்டர்வியூ கொடுத்தாரு. அந்த 6 மாசத்துல 900 இன்டர்வியூ கொடுத்தது அவர் வந்து தன்னோட பிரசன்ட் வேலையும் பார்த்துட்டு இத்தனையும் பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து எந்த அளவுக்கு இன்டராக்டிவா இருந்திருக்காரு. அந்த ஏஜ் என்னன்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இவர் என்ன பண்ணுவாருங்கிறோம்னா வந்து, இவர் வந்து காலையில இப்போ வந்து அவங்க வீட்டுல அவங்க ஒய்ஃப் குழந்தை எல்லாம் இருக்குல்ல, என்ன பண்ணுவாருன்னா காலைல 1 ஹவர் முன்னாடி எந்திரிச்சிட்டு அந்த குழந்தையோட சேர்ந்து நேரா போய் காலையில போய் ஏதாவது ஷாப்பிங் பண்றது, அதாவது வெஜிடபிள்ஸ் பர்ச்சேஸ் பண்றது, இந்த மாதிரி டெய்லி அந்த குழந்தைய கூட்டிட்டு போய் பார்த்துட்டு ஒரு 20 வருஷமா அதை பண்ணிட்டே இருக்காரு. காலைல 1 ஹவர் உனக்கான எஃபெக்டிவ் டைம், குவாலிட்டி டைம். அதே மாதிரி நைட் 1 ஹவர் வந்து த ஒய்ஃபோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இது பண்ணுவாரு. ஸோ அப்போ வந்து ரெகுலர் டேஸ் தான் அந்த 1 ஹவர் எஃபெக்டிவ் டைம் ஃபார் ஒய்ஃப், 1 ஹவர் எஃபெக்டிவ் டைம் ஃபார் அவங்க பொண்ணு. ஸோ இப்போ இந்த 2 விஷயத்தையும் பண்றதுனால வந்து ஃபேமிலி அதே மாதிரி போயிட்டு இருக்கும். ஒரு பாயிண்ட் இவங்களையும் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பொண்ணும் அவங்க அம்மாவும், அந்த பொண்ணு அவங்க ஒய்ஃபும் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ வந்து என்னன்னா, இதே மாதிரி தன்னோட ஒர்க் இருக்குல்ல, தன்னோட ஒர்க்கை வந்து சரியா பிளான் பண்ணி அவரை வந்து கரெக்டா பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ 10x அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இதுக்கு வந்து என்னன்னா கண்டினியூஸா உழைச்சிட்டே இருக்கணும் அப்படின்றது கிடையாது. நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் இருந்துட்டு இருக்கணும். அதான் வந்து இப்ப இருக்கிறதே வந்து அதிகமா உழைச்சவங்க மட்டும் தான் முன்னேறிருக்காங்கன்னு கேட்டோம்னா வந்து இந்த மூளையெல்லாம் தூக்குவாங்களா, அவங்க வந்து நிறைய உழைச்சிட்டே இருப்பாங்க. அவங்க கொடுக்குற உழைப்பு வந்து மத்தவங்க கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டோம்னா வந்து அது வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு உழைப்பு கேட்டாங்க. ஆனா அதுல எல்லாருமே அந்த அளவுக்கு பெருசளவுக்கு இதாயிட்டாங்கன்னா அதுவுமே கொஸ்டின் மார்க் தான். அதே சமயத்துல கரெக்டா சிந்திச்சு தன்னோட தாட் ப்ராசஸ் நான் இந்த அளவுக்கு உயரத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சவங்க மிகப்பெரிய தலைவர்களாக மாறி இருக்காங்க. அதாவது இந்த உலக தலைவர்கள்ல மோர் தென் 70% வந்து எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் தலைவர்களான இருப்பாங்க. இது பிசினஸ் பீப்புளுக்கு இதுதான். ஏன்னா ஒரு பிசினஸ் மேன் வந்து முதல் தலைமுறை அதை வந்து கொண்டு போகுதுன்னா அதுக்கு அதோட வெறி எல்லாமே. 2வது தலைமுறை அதோட தொழிலா பார்ப்பாங்க. 3வது தலைமுறை அதோட என்ஜாய்மெண்டா பார்ப்பாங்க. ஸோ இதனாலதான் 3 தலைமுறைக்கு மேல நிறைய தொழில்கள் காண போறதுக்கு முக்கிய காரணமே இதுதான் சொல்லுவாங்க. ஸோ அப்ப வந்து என்னன்னா எந்த அளவுக்கு நம்மளோட டயத்தை வந்து சரியா இது பண்றோம் அப்படின்றது. அடுத்தது கிரிட்டிசிசம் வந்து நம்மளோட சக்சஸோட சைன் அப்படின்னு சொல்லுவாரு. எப்பெல்லாம் யாருக்கெல்லாம் கிரிட்டிசிசம் வரும், எப்பெல்லாம் எல்லாத்துக்கும் கிரிட்டிசிசம் வரும் அப்படின்னு கேட்டோம்னா வந்து இப்ப இந்த கிரிட்டிசிசத்தோட சிம்பிள் என்னன்னு கேட்டோம்னா வந்து அட்டென்ஷன் அண்ட் சக்சஸ் தான். யார் ரொம்ப அதிகமா கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க சில பேரெல்லாம் பொறாமப்படப்படுவாங்க. எப்ப பொறாம வரும், அந்த வளர்ச்சி அடைந்து அந்த பொறாம வரும். எக்ஸப்ட் கிரிட்டிசிசம் யூ ஆர் ஆன் த ரைட் பாத். சார் எக்ஸ்பெக்ட் வந்து நம்ம வந்து கிரிட்டிசிசத்தை நம்ம ரைட் பாத்துல போறோம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டா. ஸோ அப்போ வந்து என்னன்னா, என்னப்பா இவர் இவ்வளவு ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்காரு, இவர் கூட சேர்ந்து ஓட முடியலையேப்பா, என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காரு, இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்கல்ல சில இடத்துல, சில நேரத்துல. ஸோ அப்போ வந்து சக்சஸ்ஃபுல் பீப்புள் எப்பயுமே தன்னோட எஃபோர்ட்டை 2 மடங்கு 3 மடங்கு போட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ மட்டும்தான் அவங்க சக்சஸ் பீப்புளா கண்டினியூஸா இருக்கிறது. ஸோ இப்போ வந்து ஹை பெர்ஃபார்மர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து யாருனால இந்த லோ பெர்ஃபார்மர்னால நிறைய வந்து கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணாங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னா அந்த growth தான். இந்த ஆத்தரும் நிறைய கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணவர் தான். பட் அதை விட்டுட்டு அடுத்த விஷயத்த பார்க்க போலாம்னு சொல்லிட்டு அவரோட சக்சஸ 10 மடங்கு உயர்த்தணும் அப்படின்றதுக்காக அவர் போயிட்டே இருப்பாரு. ஸோ அப்புறம் வந்து எக்ஸ்பேண்டிங் ஃபுட் பிரிண்ட் ஃபார் கிரேட்டர் சக்சஸ் அப்படின்னு அடுத்த ஒரு டாபிக் இருக்கும். அப்ப எப்ப வந்து நம்மளுடைய ஃபுட் பிரிண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்ற ஒரு இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய பிரசன்ஸ் எல்லா இடத்துல இருக்கும். அதான் ஓம்னி பிரசன்ஸ் நான் சொன்னேன்ல. ஓம்னி பிரசன்ஸ் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எங்க திரும்பினாலும் நம்மளோட ப்ராடக்ட் எனக்கு தெரியணும். ஸோ ஒரு சிம்பிள் என்ன மார்க்கெட்டிங் டெர்மினாலஜி என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளுடைய லோகோவை 23 வாட்டி ஒரு மனிதர் பார்த்துட்டாருன்னா அந்த லோகோ மனசுல நின்றோம் அப்படின்வாங்க. அப்ப அந்த 23 வாட்டி பாக்குற மாதிரி நம்மள இருக்கோமா இல்லையா அப்படின்றதான் முக்கியம். ஸோ அப்ப அதுக்கான என்ன பண்றோம்? இப்ப அதனாலதான் இவர் வந்து எப்பயுமே வந்து ஒரு நாளைக்கு வந்து 48 போஸ்ட் போட்டுட்டு இருப்பாரு. எல்லா மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணிட்டே இருப்பாரு. இப்ப ட்விட்டர்ல இருந்து ஆரம்பிச்சு எங்க திரும்பினா அவர் தான் இருப்பாரு. நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருவாரு, நிறைய ட்ரைனிங் செஷன் எடுத்திருப்பாரு. அப்ப இவரோட நேம் வந்து இந்த டாப் இன்ஃபுளுசர், டாப் 25 அப்படி இந்த வருஷத்தோட அதெல்லாம் நிறைய வாட்டி வந்திருப்பாப்ல. ஸோ அப்ப எப்போ வர முடியுது அப்படின்னு கேட்டோம்னா வந்து சரி இந்த மாதிரி பண்ணாதான் வர முடியும். ஸோ அப்போ வந்து ஒண்ணுமில்ல ஒரு கூகுள்லயே போட்டு சர்ச் பண்ணா முதல் நம்ம நேம் வரணும்னா சர்ச் ஆப்டிமைசேஷன் நம்ம நேம் வரணும், அதுக்காக பே பண்ணணும்ன்றது தெரிஞ்சாதான் முன்னாடி வர முடியும். ரேட்டிங்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு ப்ராடக்டா வாங்குறோம். இப்ப ஒண்ணுமில்ல நம்ம ஏதாவது ஒண்ணு பர்ச்சேஸ் பண்ண போறோம் அப்படின்னா கூட அந்த கடையை பத்தி ஒரு ரேட்டிங் போய் பார்த்துட்டு தான் போவோம். இப்போ பஸ்ல டிராவல் பண்ணா கூட ரேட்டிங் எவ்வளவு கொடுத்துருக்காங்கப்பா, சரி ஓகே அதுக்கேற்ற மாதிரி தான் டிராவல் பண்றோம்ல. ஸோ அப்ப அந்த ரேட்டிங் வாங்குறதுன்றது இன்னைக்கு இருக்கிறதுல முக்கியமான விஷயம்.
ஈவன் ஒரு பேங்க்ல நான் ஒரு ஆன்லைன் பேங்கிங்ல போய் பார்த்தா கூட வந்து அதுல வந்து நமக்கு ரேட்டிங்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப அந்த ரேட்டிங் இண்டிகேட்ஸ் அவர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இருக்கும். அப்ப நம்மளோட பிரசன்ஸ் வந்து ஒரு மார்க்கெட்ல எந்த அளவுக்கு டாமினன்ஸா இருக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ வந்து இவர் வந்து நிறைய செமினார்ஸ், நிறைய ஒர்க் ஷாப்ஸ் வந்து கண் அதிகமா கண்டக்ட் பண்ணிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகும்னு கேட்டோம்னா வந்து ரொம்ப அதிகமா வந்து இவரோட ரீச் இருந்துச்சு. இவரோட பிராண்ட், இவரே பர்சனல் பிராண்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்றது தான். அதே மாதிரி வந்து என்னன்னா வந்து இவரோட ரீச் வந்து பயங்கரமா இருக்கும். ஏன்னா இவர் வந்து மல்டிபிள் எக்ஸ்போஷர்ல இருக்கனால இவரோட ரீச் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கும் அப்படின்றது தான். ஸோ அப்போ வந்து இவர் வந்து நிறைய மெத்தடாலஜி பத்தி பேசுவாரு. அதனால இவர் புது அந்த சேல்ஸ் ட்ரைனிங்கே இவரோட யூனிக்கான ஒரு ட்ரைனிங் மெத்தடாலஜி இருக்கனால நிறைய கம்பெனிஸ் தங்களோட இதை இவர்கிட்ட கொடுத்து பண்ணுவாங்க. இவர் வந்து ஒரு கம்பெனியை பெரிய அளவுக்கு உருவாக்குனது உண்டு. அதே கம்பெனி ஒண்ணுமே டவுன்ஃபால் ஆகி திருப்பி ஸ்டார்ட் பண்ணதும் உண்டு. ஸோ இது இந்த மாதிரி பண்ண நபர் தான் நம்மளுடைய இந்த ஆத்தர். ஸோ அப்போ வந்து என்னன்னா வந்து அப்புறம் வந்து எக்ஸ்கியூசஸ், ஓவர் கம்மிங் எக்ஸ்கியூசஸ் டு அச்சீவ் சக்சஸ். இப்ப நிறைய பேர் வந்து எக்ஸ்கியூஸ் அப்படின்றத வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. காரணங்கள் கிடையாது, நடந்த விஷயத்த சொல்லிட்டே இருப்பாங்க. சரி, இந்த நடந்த விஷயங்கள்லாம் சொல்றதுனால அவங்கள ஒரு பாதிப்பாளராக தான் பார்ப்போம், ஒரு விக்டிமா தான் பார்ப்போமே தவிர்த்து அந்த பாதிப்புல இருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொண்ணுல ஏற்கனவே அப்துல் கலாம் வந்து ஒரு மிசைல் வந்து ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் நேரா ப்ரெஸ் மீட்ல போய் ஐ ஆம் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் ஃபெயிலியர் அப்படின்னு சொன்னார்ல. ஸோ ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஆன் திஸ் ஃபெயிலியர்ன்றதை தாண்டி விண்டு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்றது ஈஸி. எண்ட் ஆஃப் த டே வந்து நமக்கு வந்து அது ஃபெயிலியர் தான். இந்த ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணி அடுத்த டைம் நடக்காம பாத்துக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ அந்த இடத்துல தான் நம்மளுடைய அந்த எக்ஸ்கியூசஸ் பிகம் நம்ம வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியா மாறதான். ஸோ அப்ப எவ்வளவு எக்ஸ்கியூஸ், எவ்வளவு ரீசன் சொன்னாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே நமக்கு வந்து இது இருக்கவே இருக்காது. ஸோ எப்பவுமே வந்து ஸ்கூலுக்கு லேட்டா வந்துட்டோம், இல்லை ஆஃபீஸ் லேட் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதான் ஏன் லேட் ஆயிடுச்சுன்னு கேட்பாங்களே. ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல லேட் ஆச்சுன்றது டிராஃபிக் இருந்துச்சு, அது இருந்துச்சு, இது இருந்துச்சுன்னு சொல்றத விட்டுட்டு வந்து டிராஃபிக்கை ப்ராப்பரா பிளான் பண்ணிருக்கணும். முன்னாடி நான் கிளம்பி இருக்கணும், முன்னாடி கிளம்புறதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்திருக்கணும் அப்படின்றலாம் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய ஒர்க்கா இருக்கட்டும், நம்மளுடைய பிசினஸா இருக்கட்டும், நம்மளுடைய ஃபேமிலியா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் இது அப்ளிகபிள் ஆகும். ஸோ அப்ப வந்து என்னன்னா வந்து இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து கேன் டூ ஆட்டிடியூட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் சக்சஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா வந்து முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நிறைய சக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இதுல வந்து ஒரு எதெல்லாம் முடியும் அப்படின்றது ரொம்ப சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட் இதுல டோட்டலா சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த புக் வந்து நம்மள்ட்ட சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஒரே ஒரு விஷயம் தான், நம்மளுடைய சிந்தனைகள் 10 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணணும், நம்மளுடைய செயல்பாடு 10 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த சிந்தனையும் செயல்பாடும் பெரிய அளவுக்கு நம்ம இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளால மிகப்பெரிய சக்சஸ் கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு அருண் ஒருத்தர் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு இருக்காரு. அவரோட இலக்கு வந்து நான் எக்ஸாம்ல பாஸ் ஆனா போதுன்றதான். தேர்வுக்கு 10 நாளைக்கு முன்னாடி இந்த ஸ்டடி ஹாலிடேஸ்ல படிக்க ஆரம்பிச்சாரு. நோட்லாம் எடுக்கல, இணையத்தை இப்போ ஒண்ணும்ல போய் வந்து ஏதோ ஒரு இன்டர்நெட்ல சர்ச் பண்றேன்னு சொல்லி சுத்தி சுத்தி பார்த்து ஒரு 7 நிமிஷம் கழிச்சு ஐயோ ஒண்ணுமே இல்லையப்பா அப்படின்னு வருது. கடைசியா வந்து பார்த்தா அவர் வந்து அந்த இடத்துல வந்து அரியர் வந்துருச்சு. எங்க 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 ப்ரொஃபசர் வந்து சரியா சொல்லி தரல, அதனால நான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி நமக்கு கரெக்டா இருக்கும்? ஸோ அப்போ வந்து இதனால வந்து என்னன்னா ஒண்ணு ஃபெயில் ஆவாரு, இல்லைன்னா ரொம்ப கம்மியான மார்க் இருக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்காது, மோட்டிவேஷன் கம்மியா இருக்கும். ஸோ இதே இதுல வந்து இதே அவர் 10x பார்த்திருந்தாரு அப்படின்னு கேட்டோம்னா வந்து அவர் வந்து என்னன்னா அவரோட இலக்கு இதுல ரொம்ப பாஸ் ஆனா போதுன்றத மாறி அவரோட பாஸ் ஆகிறதுக்கு எது மாதிரி படிச்சிருப்பாரு. ஆனா நான் இதை வந்து டாப்பர் ஆகணும்னு நினைச்சு படிச்சிருந்தேன்னா அவரோட படிக்கிற மெத்தடாலஜி மாறி இருக்கு, எல்லாமே மாறி இருக்கும். ஸோ அப்போ வந்து இதே காலேஜ்ல வந்து படிச்ச மீனான்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டரா இருக்காங்க. டெய்லி 4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா படிப்பாங்க, ஆன்லைன்ல நிறைய கோர்ஸ் படிச்சிருப்பாங்க, வாரத்துக்கு புதுசா ஒரு புத்தகம் படிச்சிருப்பாங்க. ஸோ இது மாதிரி லாங்குவேஜ் பிளஸ் வந்து கண்டிப்பா வந்து இந்த நெட்வொர்க் இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அவர் வந்து ஒரு 10-20 கம்பெனிக்கு மேல நிறைய ரிசர்ச் பண்ணிருப்பாங்க. கடைசியா அவங்களுக்கு கோல்டு மெடல் கிடைச்சிருக்கும், கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருக்கும், நல்ல சம்பளத்துல போயிருவாங்க. ஸோ அப்போ வந்து மீனான்ற பெண் வந்து மத்தவங்களோட ரொம்ப புத்திசாலி கிடையாது, ஆனா மத்தவங்களோட 10 மடங்கு செயல்பட்டு இருக்காங்க. ஸோ அதனாலதான் அது கிடைச்சிருக்குது. ஸோ இதே மாதிரி வந்து என்னன்னா ஒரு ரமேஷ்னு ஒருத்தர் வந்து 8 வருஷமா கம்பெனில வேலை பார்க்குறாரு. அவரோட எண்ணம் வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் சரியா செஞ்சிருவேன்ப்பா அப்படின்றாரு. அதோட விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அவருக்கு புதுசா எந்த ஸ்கில்லும் டெவலப் பண்ணல, எந்த ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணல, புதுசா எந்த ஒரு யோசனையும் அந்த இது கொடுக்கவே இல்லை, எந்த நியூ ரெஸ்பான்சிபிள் எடுக்கல. அதோட ரிசல்ட் என்னவா இருக்கும்? பதவி உயர்வு பெருசா வராது, சம்பள உயர்வு ரொம்ப கம்மியா இருக்கும், தொழில் வளர்ச்சி அப்படின்னு
ஸோ அப்போ வந்து அவர் கொடுத்த வேலை செஞ்சிருக்காரு. புதுசா எந்த வேலையும் கிரியேட் பண்ணல. அவர் போனாரு, வேலைக்கு சம்பளம் வாங்கினாரு. ஸோ இந்த இடத்துல லீடர்ஷிப் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணல. ஸோ இதே இடத்துல வந்து பிரியான ஒரு பொண்ணு ஒர்க் பண்றாங்க. ஸோ அவங்க வந்து புதுசா ஒரு சாஃப்ட்வேர் கத்துக்கிட்டாங்க, அடிஷனல் ரெஸ்பான்சிபிள் எடுத்துட்டாங்க, கஸ்டமருடைய ப்ராப்ளம்ஸ் ஐடென்டிஃபை முன்னாடியே தீர்த்துட்டாங்க. லாஸ்ட் இயர் வீக்கெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க வந்து நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் அட்டன் பண்ணாங்க. ஸோ புதுசா வந்து ஒரு ப்ராசஸை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. 4 வருஷத்துல அவங்க வந்து ஒரு மேனேஜர் ஆயிருப்பாங்க. அவங்களுக்கு சம்பளம் வந்து இருந்தவரை 2 மடங்கு வந்திருக்கும். ஸோ இன்டர்நேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்கும். வேலை எல்லாத்துக்கும் பொதுதான். ஆனா தன்னோட மதிப்பை யார் உயர்த்தினாலும் அவங்க தான் தலைவராக முடியும் அப்படின்றதான். ஸோ இதே தான் வந்து நம்மளுடைய ஒரு 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 தொழில் முனைவோர் வந்து பார்த்தோம்னா, குமார்னு ஒருத்தர் வந்து துணி கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு, ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு ஒரே ஒரு கடை தான். அவர் விளம்பரம்லாம் பண்ண மாட்டாரு. அது மாதிரி சோஷியல் மீடியால எந்த ஒரு இதுவுமே இருக்காது. வாடிக்கையாளர்கிட்ட அந்த ஃபீட்பேக் எதுவுமே கேட்கறது இல்ல. ஸோ இதோட விளைவு என்ன, கொஞ்ச நாள்ல விற்பனை குறைஞ்சிட்டே இருந்துச்சு, கடன் அதிகமாயிட்டே இருந்துச்சு. ஒரு பாயிண்ட்ல 2 வருஷத்துல அவர் கடையை மூடிட்டு போற மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப 10x பரவாயில்ல, அவர் கடை திறந்தாரு. ஆனா வணிகத்தை வளர்க்க தேவையான நடவடிக்கை எதுவும் இருக்கவே இல்லை. ஸோ இதே வந்து அந்த இடத்துல ஒரு சரஸ்வதினு ஒருத்தவங்க வந்து ஒரு வீட்டுல ஒரு சின்ன உணவு தயாரிக்கும் நிறுவனத்தை ஆரம்பிச்சாங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இது எல்லாத்துலயும் அவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணாங்க. தினசரி வந்து கஸ்டமரோட கான்டாக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. புதுசா நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது மாதிரி ஃபீட்பேக் நிறைய பண்ணாங்க. ஆன்லைன்ல டெலிவரி பண்ணாங்க. 3 வருஷத்துல 20 ஊழியர்கள், பல நகரங்கள்ல வாடிக்கையாளர்கள். ஸோ ப்ராஃபிட்டபிள் பிசினஸா மாறிடுச்சு. ஸோ ஒரு தொழிலை தொடங்குறது முக்கியமான, அதை தொடர்ந்து வளர்ப்பதான் அதோட ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த விதத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளோட இந்த 10x புக்ல இருந்து நம்ம வந்து இந்த டேக் அவேஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஸோ அதுல வந்து மிக முக்கியமானது பாடம் 1 பெருசா கனவு காணணும், பாடம் 2 பெருசா வந்து நம்மளோட செயல்பாடு இருக்கும், 3வது தோல்வி பார்த்து பயப்படவே கூடாது, 4வது விமர்சனங்களை பொருட்படுத்தவே கூடாது, 5வது வெற்றியை உங்க பொறுப்பா பார்க்கணும். இந்த உலகத்துல சாதாரண வாழ்க்கை வாழ்வதற்கும் எந்த ஒரு சிறப்பு முயற்சியும் தேவையில்லை. ஆனா அசாதாரணமா வாழ்க்கை வாழணும் அப்படின்னா, உருவாக்கணும்னா அசாதாரணமா சிந்தனையும் செயல்பாடும் தேவை. அதை நமக்கு கத்துத்தரதான் இந்த 10x ரூல். நாம கேட்கிற கேள்வி, நாம இன்னும் எவ்வளவு அதிகமா செய்ய முடியும்? ஏன்னா சின்ன இலக்குகள் சின்ன வெற்றியை தரலாம், பெரிய இலக்குகள் பெரிய வெற்றிகளை தரும். ஆனால் 10x வந்து ஒரு வரலாறை உருவாக்கும். நாம் அனைவரும் 10x மனப்பான்மையோடு சிந்தித்து செயல்பட்டு சாதித்து சரித்திரம் படைப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றிங்க விவேக். மிகவும் சிறப்பான அற்புதமான பகிர்தலை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்கின்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் சிற என்கின்ற அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அதில் இன்று 10 மடங்கு வளர்ச்சி என்கின்ற அற்புதமான புத்தகத்தின் சாராம்சத்தினை அன்பு சகோதரர் மதிப்புறு முனைவர் விவேக் அவர்கள் அற்புதமான சிறப்புரையாக அதிகாலை அன்பு பரிசாக நமக்கு வழங்கினார்கள். நாளை நமது தளத்தில் குரல் படி முறைப்படி என்கின்ற அற்புதமான தலைப்பின் கீழ் திருக்குறளை எளிய வகையில் எவ்வாறு புரிந்து கொள்ளலாம், அதன் பொருள் உணர்ந்து கொள்ளலாம் என்பதை குறித்த பார்வையினை அன்பு சகோதரர் சுந்தர ராசசேகரன் அவர்கள் அற்புதமான சிறப்புரையாக நாளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள். இன்றைய நிகழ்வில் 10 மடங்கு வளர்ச்சி என்கின்ற அற்புதமான ஒரு தலைப்பின் கீழான சிறப்புரை. நம்மிடையே எப்பொழுதும் சிந்தனை நிறைந்தவர்களாக நமது வாழ்வியல் பயணம் இருக்கின்றது. செயல்பாடுகள் நிறைந்தவர்களாகவும் நாம் இருக்கின்றோம். ஆனால் இந்த சிந்தனையையும் செயல்பாட்டையும் எவ்வாறு நாம் சரியான விகிதத்தில் கலந்து நமது வாழ்க்கையில் பயன்படுத்துகின்றோமோ அப்பொழுது வெற்றியை நோக்கிய பயணத்தை எளிதாக்க இயலும் என்கின்ற வகையில் தம்முடைய சிறப்புரையை அன்பு சகோதரர் மதிப்புறு முனைவர் விவேக் அவர்கள் துவங்கினார்கள். எப்பொழுதுமே இலக்குகளை அருகாமையில் வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக, அடுத்த அடியில் எடுத்து வைக்கும் பொழுது அதை கிடைத்துவிடும் வகையில் நாம்
சிறிய அளவில் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எப்பொழுதுமே இலக்கு என்பது 10 மடங்கு அதிகமான ஒரு இலக்காக இருக்கும் பொழுது, நாம் எட்டி பிடிக்கும் தூரம் என்பது மிக தொலைவில் இருக்கும். அதற்காக நாம் நிறைய ஓட வேண்டிய தீவிரத்தன்மை நிறைந்தவர்களாக மாற்றம் பெற துவங்குவோம். அந்த அளவிற்கான உழைப்பை நாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். அந்த அளவிற்கான இலக்குகளை நிர்ணயிப்பது முக்கியம் என்பதை தமது சிறப்புரை வாயிலாக குறிப்பிட்டிருந்தார். அடுத்தது, வெற்றி என்பது சாதாரணமான செயலின் வெளிப்பாடல்ல, அசாதாரணமான செயலின் விளைவு என்று தமது சிறப்புரையில் குறிப்பிட்டுள்ளார். உலகில் வெற்றியாளர்கள் பலரும் பெரிய செயல்பாடுகளை, அசாத்திய செயல்பாடுகளை தொடர்ந்து செயலாற்றி வருவதால் தான் அவர்களால் செழித்தோங்க, சிறந்தோங்க, தலைத்தோங்க இயல்கின்றது என்பதையும் தமது சிறப்புரை வாயிலாக குறிப்பிட்டிருந்தார். தோல்வி என்பது 4 வகையில் அடக்கம். 1, குறைந்த இலக்குகளோடு பயணிக்கக்கூடியவர்கள். சிறிய அளவில் நமது இலக்குகளை நிர்ணயித்துக் கொண்டு அதற்குள்ளேயே மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களாக வாழக்கூடிய சில பேர் இலக்கற்ற ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது தோல்வி தொற்றிக்கொள்ள துவங்குகின்றது. 2வது, முயற்சியை குறைத்து மதிப்பிடுவது. நிறைய நேரம் செய்ய வேண்டிய பணியினை குறைந்த நேரத்தில் நான் முடித்து விடுவேன் என்கின்ற குறைத்த மதிப்பீடும் சில நேரத்தில் தோல்வியை நோக்கி பயணிக்க செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. 3வதாக, எதிர்பாராத தடைகளை பெரும்பாலும் கணக்கில் எடுத்துக்கொள்ளாத தருணங்களும் தோல்வியை நோக்கி பயணிக்க செய்கின்றது. எப்பொழுதுமே ஒரு பெரிய இலக்கு, ஒரு பெரிய கனவு என்றால் அதை அடைந்து விடுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றோம். ஆனால் ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு என்கின்ற மனப்போக்கில் என்ன தடைகள் வரலாம், அதை எவ்வாறு எதிர்கொள்ளலாம் என்கின்ற மனப்போக்கு வரும் பொழுது நாம் தோல்வியை தவிர்க்க இயலும், அல்லது தோல்வியின் பிடியில் நாம் சிக்கிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்று குறிப்பிட்டிருந்தார். அடுத்தது, 4வதாக, சாதாரண நிலையில் ஏற்றுக்கொள்வது. போதும் என்ற மனமே பொன்செய் மருந்து என்று நமது இலக்குகளை, நமது வாழ்க்கையை சுருக்கி கொண்டு அதனுக்குள்ளே நிறைவு காண துவங்குவதும் இந்த தோல்வியை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பினை உருவாக்குவதாக அன்பு சகோதரர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். 10 மடங்கு தீவிரத்தன்மையுடன் நாம் செயலாற்ற துவங்கும் பொழுது அதிகம் நம்மால் என்ன செய்ய இயலும் என்கின்ற மனப்போக்கு உடையவர்களாக மாற்றம் பெற துவங்கும் பொழுது எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதற்கான இலக்குகளை தீர்மானித்து அதை அடைய நினைக்கும் முதலெல்லாம் நம்மால் 10 மடங்கு வளர்ச்சியினை சாத்தியப்படுத்த இயலும் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆம், வெற்றி என்பது நமது கடமை, நமது பொறுப்பு, நமது பொறுப்புணர்வு என்ற அற்புதமான வார்த்தையினை குறிப்பிட்டிருந்தார். ஆம், வெற்றி என்பது நமது கடமை, நமது பொறுப்பு, நமது பொறுப்புணர்வு என்று குறிப்பிட்டிருந்தார். ஒவ்வொரு முறையும் நம்மை நமது தரத்தில் உயர்த்தி கொள்ளும் பொழுது, நமது வேல்யூ என்கின்ற நமது மதிப்பீடுகளை நாம் உயர்த்தி கொள்ளும் பொழுது இந்த சமூகத்தில் உயர்ந்த மனிதர்களாக மாற துவங்குவோம். அதற்கு பெரிய கனவுகளும் பெரிய செயல்பாடுகளும் அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கின்றது. தடைகள் வந்தபோதும் கலங்காது, தடைகளை தகர்த்து தோல்விக்கு கலங்காது பயணிக்கும் மன பலமுடையவர்களாகவும் பயணிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். பலர் வெற்றிக்கான கனவு காண்கின்றார்கள். சிலர் மட்டுமே வெற்றியை தமது கைவசப்படுத்துகின்றார்கள். இதற்கு இந்த பெரிய கனவு காணும் 10 மடங்கு நமது இலக்குகளை தூர வைக்கும் பொழுது இது சாத்தியப்படுகின்றது. இது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியான முயற்சிகளாலே வெற்றிகளை நாம் மூச்சு காற்று போல வெற்றியை சுவாசிப்பதற்கு முயற்சியை முன்னிறுத்த வேண்டும் என்றும், பொறுப்புணர்வின் போதே எப்பொழுதும் வெற்றி மலரத் துவங்குகின்றது. தோல்வியுறும் பொழுது அதற்கான முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனபலம் நிறைந்தவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். மனதளவில் நாம் ஏற்றுக்கொள்ளாத வரை அந்த தோல்வியும் தோல்வியே கிடையாது, அது முயற்சியாக மட்டுமே
பரிசீலிக்கப்படும் என்கின்ற அற்புதமான கருத்தினையும் முன்வைத்தார். 87 மரங்களுக்கான அந்த கோந்து பிசினுக்காக எடுக்கப்பட்ட முயற்சி குறித்தும் வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். 4 விதமான மனிதர்களை குறித்தும் வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். எதுவுமே செய்யாத நபர்கள் எப்பொழுதுமே அவர்கள் எதுவுமே செய்யாமல் இருக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். சிலர் சென்ற வழியில் பாதியிலேயே கைவிட்டு திரும்பி வரக்கூடிய மனிதர்களாக 2வது வகை மனிதர்கள் இருக்கின்றார்கள். 3வது வகை மனிதர்கள் இயல்பான செயல்பாடுகள், இந்த சமூகத்தோடு எப்போதும் அவர்கள் அப்படி நானும் இப்படி என்று வாழக்கூடிய இயல்பான மனிதர்கள். இவை அனைத்தையும் கடந்த தீவிரமான செயல்பாடு உடையவர்களே திரைப்படத்தில் வரும் கதாநாயகனை போல வெற்றியை எப்பொழுதும் கைவசப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் ஆய்வு பிரகாரம் ஒரு வருடத்திற்கு 319 மடங்கு புத்தகத்தை படிக்கக்கூடியவர்களாக நிறுவனத்தின் அந்த இயக்குனர்கள் CEO இருக்கின்றார்கள் என்பதை குறித்த தகவலும் ஆச்சரியப்படுத்த செய்தது. அது மட்டுமல்லாமல் தங்களது தயாரிப்புகள் எப்பொழுதும் தனித்தன்மை நிறைந்தவதாகவும் இந்த உலகத்தால் எப்பொழுதும் போற்றி கொண்டாடப்படக்கூடிய ஒன்றாகவும் பரிணமிக்கும் பொழுது அது வெற்றியின் செயல்பாட்டை இன்னும் சிறப்பானதாக்கும் என்பதையும் தமது சிறப்புரை வாயிலாக குறிப்பிட்டிருந்தார். ஒரு இக்கட்டான சூழலின் பொழுது ஒவ்வொரு கடையாக சென்று தமது பொருளின் தரத்தை பற்றிய சூழலை ஒவ்வொரு கடையிலும் சென்று ஃபீட்பேக், அது சார்ந்த கருத்துக்களை பெற்றுக்கொண்டு அதன் வாயிலாக தனது பொருளின் தரத்தை உயர்த்தி 10 மடங்கு தமது வளர்ச்சியை நிர்ணயித்த ஒருவரை பற்றிய வெகு சிறப்பாக தமது எடுத்துக்காட்டு வாயிலாக குறிப்பிட்டிருந்தார். ஃபோக்கஸ் என்கின்ற நோக்கமுடையவர்களாக நமது வாழ்க்கை இருக்கும் பொழுது சிறந்த பயணம் நோக்கிய ஒரு பயணமாக இருக்கும். போதும் என்ற மனத்தை குறைக்க ஆரம்பிக்க துவங்க வேண்டும் என்பதையும், பெரும்பாலான இக்கட்டான தருணங்கள் வரும் பொழுது நடுத்தர வர்க்கத்தினர் தான் தங்களது வேலைகளை இழக்கக்கூடியவர்களாக, தமது வாய்ப்புகளை இழக்கக்கூடியவர்களாக, எப்பொழுதும் கம்ஃபோர்ட் சோன் எனப்படக்கூடிய அந்த குறுகிய வட்டத்திற்குள் நிறைவோடு வாழக்கூடிய மனிதர்களாகவே நாம் இருக்கக்கூடிய சூழல் பெரும்பாலும் நிகழ்கின்றது. இக்கட்டான தருணங்களிலும் சிறப்பாக பணியாற்றுபவர்கள் வேலை இழப்பு ஏற்படுவதே இல்லை. அவர்கள் தனித்துவம் நிறைந்தவர்களாக மிளிர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள் என்பதையும் தமது சிறப்புரை வாயிலாக குறிப்பிட்டிருந்தார். எப்பொழுதும் தீவிரமான செயற்பாட்டாளர்களுக்கு அதுவே அவர்களுக்கான எரிபொருளாக இருந்து அவர்களை இன்னும் வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு முயற்சியாக, எப்பொழுதுமே தன்னையே தாங்களே வெல்லக்கூடியவர்களாக, எப்பொழுதும் தனக்கான வெற்றியாளர்களாக, போட்டியாளர்களாக தம்மை மட்டுமே தேர்ந்து கொள்பவர்களாக இருக்கின்றவர்கள் இன்னும் சிறந்த வகையில் முன்னேற்றம் அடைவது குறித்தும் வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். பெரும்பான்மையான பேரிடரின் போது செயல்படக்கூடிய செயல்பாடு அளவிற்கு நமது செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். ஒரு இயங்க இயலாத சூழலில் ஒரு நிறுவனம் இருக்கக்கூடிய, பிரேக் டவுன் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல், தீ விபத்து ஏற்பட்டிருக்கும் பொழுது எவ்வாறு நமது செயல்பாடுகள் இருக்கும், அதை போன்ற செயல்பாடோடு நாம் செய்கின்றோமா என்பதற்கு ஒரு குறிப்பாக 88 கோடி என்கின்ற ஒரு இலக்கோடு பயணித்த நிறுவனத்தை குறித்தும் குறிப்பிட்டிருந்தார். 666 கோடியோடு பயணித்த முதல் ஆண்டில், அடுத்த ஆண்டில் 888 கோடி என்கின்ற இலக்கோடு வெற்றியடைந்த தருணத்தை குறித்தும் குறிப்பிட்டிருந்தார். ஒவ்வொரு முறையும் முயற்சி எடுத்து தோல்வியுறும் பொழுது பயம் நல்லது, எதிர்ப்பினால் வரும் பயமும் நல்லது. அதை நம்மை இன்னும் உயர்த்தக்கூடிய ஒரு வகையில் இருக்கும், நம்மை இன்னும் பன்மடங்கு வேகமாக பயணிக்க செய்வதற்கான எரிபொருளை தரக்கூடிய ஒன்றும் என்றும் வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். எல்லோருக்கும் 24 மணி நேரம்தான் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் நமது செயற்பாடுகள் அதில் எவ்வாறு இருக்கின்றது? இஸ்ரேலின் அந்த ஒரு முன்னாள் பிரதமரை பற்றி, 90 வயது நிரப்பிய பிரதமரை பற்றி வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். 6 மாதங்களில் 900 பேட்டிகள் கொடுக்கும் அளவிற்கு தன்னை தயார்படுத்தி இருந்த அந்த சூழல் குறித்தும் வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். செயல்பாடுகள் மட்டும் இருந்தால் போதாது, மூட்டை தூக்குபவர்கள் தங்களால் குறைந்த அளவு மட்டுமே ஈட்ட முடிகின்றது. சிந்தனையோடு சேர்ந்த செயல்பாடு என்பது வெகு சிறந்த வெற்றிக்கான பயணமாக, அடித்தளமாக அமையும் என்பதையும் வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். நம்மை
எப்பொழுதுமே அந்த கிரிட்டிசிசம் என்கின்ற பாதையில் நாம் சரியான பாதையில் செய்கின்றோமா என்கின்ற விழிப்புணர்வும், அதே நேரத்தில் வளர்ச்சியுறும் பொழுது வளர்ச்சியை நோக்கி பயணிப்பவர்களுக்கு எப்பொழுதுமே அதற்கான விமர்சனங்கள் வந்து சேர்ந்து கொண்டேதான் இருக்கின்றது. குறைவாக செயல்படுபவர்கள் எப்பொழுதும் விமர்சன கணைகளை நம் மீது தொகுத்த வண்ணம் தான் இருக்கின்றார்கள். அந்த தொடுத்தலை தவிர்த்து நாம் பயணிக்கக்கூடியவர்களாக, வெற்றியை நோக்கி பயணிப்பவர்களாக நமது வாழ்வின் பாதையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். இன்னும் நிறைய கருத்துக்களை அன்பு சகோதரர் அவர்கள் இன்றைய 10 மடங்கு இலக்கு என்கின்ற தலைப்பின் கீழ் வெகு அற்புதமாக குறிப்பிட்டிருந்தார். நம்மால் இயலும் என்கின்ற மனநிலையோடு நாம் இன்னும் தீவிர செயற்பாட்டாளர்களாக வெற்றியை நோக்கிய பயணத்தை நாம் மேற்கொள்வதற்கு 10 மடங்கு உயரிய இலக்கும் 10 மடங்கு பலத்துடனும் 10 மடங்கு தடைகளை தகர்த்து பயணிக்கக்கூடியவர்களாகவும் 10 மடங்கு விடாமுயற்சி உடையவர்களாகவும் நமது வாழ்க்கை பயணத்தை அமைக்கும் பொழுது நம்மால் எளிய இலக்குகளை எப்பொழுதுமே அடைய இயலும். 10 மடங்கு தீவிரத்தன்மை உடையவர்களாக எந்த செயற்பாட்டையும் செய்கின்றவர்கள் எப்பொழுதுமே தோல்வி என்கின்ற சொல்லை எப்பொழுதும் அவர்கள் கேட்பது அரிது என்பதையும் இந்த தொடர் வாயிலாக, இந்த சிறப்புரை வாயிலாக குறிப்பிட்டிருந்தார்கள். வெற்றி என்பது நமது கடமை, வெற்றி என்பது நமது பொறுப்பு, வெற்றி என்பது நமது பொறுப்புணர்வு, வெற்றி என்பது நமது மூச்சு காற்று. வெற்றிக்கு அளவே கிடையாது. முயற்சிப்போம், முன்னேறுவோம், சரித்திரம் படைப்போம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடர அன்பு சகோதரி சசிகலா பாரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. நன்றிய சகோதரர். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய நிகழ்வு வேக் சகோதரருடைய 10x புத்தகத்தின் சுருக்கம் என்று சொல்லலாம். சுருக்கம்ங்கிறத விட நல்ல ஒரு புரிதல் கொடுக்கும் ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறது. 10x என்பது கணிதம் அல்ல, அது ஒரு நம்மளை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகும் ஒரு பயிற்சி செயல்முறை அப்படிங்கிறது சொல்லலாம். வெற்றியாளர்கள் எல்லாருமே 10x இல்ல 1000 டைம் வரைக்கும் அவங்க முயற்சி செய்திருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு கொள்ள முடிஞ்சுது. சகோதரர் அனைத்தையுமே தொகுத்து வழங்கிட்டாங்க. நான் ஒரு இறுதி நிகழ்வு மட்டும் சொல்லிடுறேன். அசாதாரணமான வாழ்விற்கு 10x புக்கு நமக்கு கத்துத்தரும். 10xங்கிறது ஒரு வரலாறை உருவாக்கும் ஒரு புத்தகம். நம்ம முயற்சி செய்யும் போது நமக்கு ஒரு வரலாறை படைக்க முடியுங்கிறத ஒரு நல்ல ஒரு புரிதல் கொடுத்த ஒரு உரை அப்படிங்கிறது. நன்றிங்க சகோதரர். காலை பொழுது ரொம்ப இனிமையாக இருக்கு. விஜயகுமாரி அம்மா, நீங்க பேசலாங்கம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதிலிருந்து தினந்தோறும் சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வாங்க வாழ்த்து பயனுக்கு போயிடலாம். கண்களை மூடி கைகளை கோத்து முதுகுதண்டு நேரா வச்சு அமர்ந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருண் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும்
நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் ஐயா. இன்னைக்கு ஐயா முனைவர் விவேக் ஐயா அவங்க 10 மடங்கு வளர்ச்சி பற்றி ரொம்ப அருமையா அற்புதமா எடுத்து சொன்னீங்க. வெற்றியை நாம் மிகுந்த கவனம் செலுத்தி பார்க்க வேண்டும். அதற்காக நிமிடத்துக்கு நிமிடம் உணர்ந்து வாழ வேண்டும். பிறர் உழைப்பில் வாழக்கூடாது. அந்த தோணியில் ஐயா நிறைய எடுத்து நமக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அந்த வெற்றி பாதைக்கு நம்ம என்னென்ன செய்யணும், விடாமுயற்சி வேணும். அருமையான கருத்து ஐயா. எதுலேயுமே விடாமுயற்சியோட நம்பிக்கையோட நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நிறையவே பலன் இருக்கு. கண் கூட நான் பார்த்துருக்குறேன். கருத்துகள் நிறைய சொன்னீங்க ஐயா. இதையெல்லாம் கேட்கும்போது எனக்கே ஒரு உந்துதல் வருகிறது. ஏதாவது செய்யலாமா என்று நினைவு வருகிறது ஐயா. அப்படிப்பட்ட உங்கள் பேச்சு திறன். உழைத்தென்ன, இதுக்கப்புறம் உழைச்சி எல்லாரும் கொடுப்போமே அப்படின்னு நினைப்பேன் நான் சமயத்தில். நமக்கு மட்டும் இன்னும் நிறைய கிடைச்சா ஒரு இடம் வாங்கி ஒரு பில்டிங் கட்டி அதில் எல்லாருக்கும் சாப்பாடு போடணும் அப்படின்னு நினைப்பேங்க ஐயா. நான் அந்த ஆசை எனக்கு இருக்குது. அதை என் குழந்தைங்க செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படிலாம் உலகத்தில் நிறைய நம்ம சாதனை பண்ணலாம். நம்ம எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கலாம். வாழ்க்கையில் வெறித்தனமாக உழைக்கணும்னு சொன்னீங்க. ஆமாங்க ஐயா. யார் என்ன நினைச்சாலும் நினைக்கட்டும், நம்ம வாழ்க்கை பாதையை சிறப்பாக நடத்த வெறித்தனமாக உழைக்கிறதுல தப்பே இல்லை. ரொம்ப அருமையான கருத்துக்கள் ஐயா. இந்த மாதிரி கருத்துக்களை நீங்கள் அடிக்கடி வந்து எங்களுக்கெல்லாம் வாரி வழங்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேங்க ஐயா. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ நாங்கள் அனைவரும் சேர்ந்து வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, நன்றிகள் ஐயா, நன்றிகள் அம்மா. நன்றிங்க அம்மா. உங்களுடைய சிறந்த கருத்துக்களுக்கு நன்றிங்க அம்மா. நித்யா தேவி சகோதரி, நீங்க பேசலாங்க சகோதரி. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்னைக்கு வந்து பெற அப்படின்ற தலைப்புல 10 மடங்கு வளர்ச்சி அப்படின்ற ஒரு புத்தகத்தை டாக்டர் விவேகானந்தன் வந்து ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காரு. 14 விஷயங்கள் என்னென்ன எல்லாம் எடுத்துக்காட்டு சொல்லணும், எப்ப வந்து எதை சொல்லணும். லேட்டா வந்துட்டேன், சும்மா லேட்டா தான் வந்துட்டேன். அந்த விஷயங்கள்லாம் ஒரு நகைச்சுவையாகவும் ஆனா சிந்திக்கக்கூடியது. நம்ம சிந்திக்கிறத வந்து செயல்படுத்தணும். சில பேர் எழுதியே வச்சுக்க மாட்டாங்க, ஆனா நம்ம எழுதி வச்சுக்கணும் அப்படின்றது. நான் கூட ஒரு புத்தகம் எழுதும்போது அந்த புத்தகத்தை நான் எழுதுவேனான்னு சிந்திச்சுக்கிட்டே தான் இருந்தேன். செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு இன்னொருத்தவங்க செயல்பாட நான் பார்த்தேன். என்னடா இவ்வளவு பண்றாங்க, எல்லா வேலைகளும் செய்யறாங்க, நம்ம 1 மடங்கு உழைக்கிறதே பார்த்து ஊரு கண்ணு போடுது. 1 மடங்கு உழைக்கிறதே ஊரு கண்ணு போடுது. நம்ம 10 மடங்கு உழைக்கும் போது நம்மள என்ன நினைக்கும்? ஏன்டா உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன் இப்படி மாடு மாதிரி உழைக்கிற, நீ இருக்கிறதுக்கு நல்லா சொகசா இருக்கலாமே, அப்படிலாம் தான் சொல்லுது சமுதாயம். ஆனா நம்ம வந்து 30 நாள் வேலை பிளான்ல டக்குன்னு 2 நாள்ல முடிச்சுட்டா எப்படி இருக்கும்? வாய்ஸ் ஆஃப் டுடே அப்படின்ற ஒரு சேனல் ஐயா வச்சிருக்காரு. அதோட 1 வருஷ காலம் அனிவர்சரி கொண்டாடணும் முந்தா நாள். அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் என்ன இது அப்படின்னு கேட்டேன். இதை வந்து நான் புத்தகமா வடிவமைக்க போறேன், புத்தகம் வரப்போதா அப்படின் போது இன்னும் சந்தோஷமா இருக்கு. என்னோட புத்தகம் வேதிக் மல்டிபிகேஷன் சீக்ரெட் வர்றப்ப கூட நான் ஐயாட்ட ஒண்ணுமே சொல்லல.
என்ன இவங்க பாட்டுக்கு உட்காந்து ஒரு உலக சாதனை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல என்ன இருக்கு அப்படின்னு. ஆனா அது வந்து நான் செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மடங்குல என்னால செய்ய முடியும். ஆனா அதைய வந்து ஒரு அங்கீகாரமா இருக்கக்கூடிய இதுல செய்யணும், ஒரு சாதனையா செய்யணுன்றதுக்காக நான் அந்த சாதனைய வேற ஒருத்தவங்களுடைய உந்துதல் அவங்க செய்துகிட்டு இருக்கும்போது நான் குறுக்க போய் செய்தேன். அதுவும் பார்த்தா த மும்மொழியில வர்றப்ப அது வித்தியாசமா இருந்துச்சு. என்னடா இப்படி ஒரு சிந்தனை! நிஜமா ஹிந்தியில ஒரு புத்தகம் எழுதணும். ஆ இன்னும் நெறைய எழுதணும். அப்படிலாம் நெனைக்கிறப்ப ஒரு இதுக்கு அடித்தளம் ஆகுதே! அது எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து இந்த 10X புத்தகம். அதுல இறுதியா வந்து நெறைய பேருடைய தகவல்கள். ம். ரமேஷ் இப்படி, சுரேஷ் இப்படி, இந்த மாரி பிரியா இப்படி, இப்படி ஒவ்வொரு எடுத்துக்காட்ட சொல்லி அத நிறைவு செய்தது வந்து இன்னும் கூடுதல் சிறப்புன்னு சொல்லணும். சரி இவங்க தான் பேசி முடிச்சுட்டாங்களே, ரீகேப் செஷன் சசிகலா அம்மா செய்வாங்கன்னு பார்த்தா, அண்ணா செஞ்சுட்டு இருக்காரு ஆரோக்கிய பிரிட்டா அண்ணா. வெற்றி என்பது என்ன? அவ என்ன செய்யணும்? சிந்தனைனா என்ன? செயல்னா என்ன? என்னது இன்னொரு செஷன் நடந்துட்டு இருக்கு. சரித்திரம் படைப்போம் அப்படின்னு சாதாரணன்னு கம்பேர் பண்ணி சரித்திரம் படைப்போம்னு முடிச்சது இன்னும் சூப்பர். அண்ணா வந்து அவரை ஒரு நேரம் சோர்ந்து இருப்போம். அந்த சோர்ந்து இருக்கும் போதுதான் திருப்பி அண்ணன் கூப்பிடுவாரு. என்னடா அண்ணன் கூப்பிடுறாரே அப்படின்னா, இந்த புத்தகத்தை ரிவ்யூ பண்ணிருமா, இந்த இதை பண்ணிருமா அப்படி. அப்ப நமக்கு அப்பதான் தேவைப்படும். நீ 10 மடங்குன்னு சொல்லியிருக்க, நீ ஒரு மடங்குக்கும் நீ லாயக்கு இல்ல, ஆனா நீ 10 மடங்கு சொல்லியிருக்க அப்படின்னு நம்ம மைண்ட் வாய்ஸ் கேட்கும் பாருங்களேன். அதுதான் அது கேட்கிறப்பத்தான் அடிச்சு தட்டி திருப்பி இந்த புத்தகத்தை ரிவ்யூ பண்ணுப்பா. ஆஹ் என்னோட ஒரு வேண்டுதல் என்னன்னா அவங்க பேரை முழுசா போடணும் அப்படின்றதுதான். விவேகானந்தன் எஸ் அல்லது சி அப்படின்னு போடணும். இனிமே வர்ற காலங்கள் அண்ணன் அதை நீங்க முழுசா செய்வீங்கன்னு நம்புறேன். ஏன்னா இங்க ஒரு மடங்கு 10 மடங்கு பேசி அங்க பேர் வந்து சின்ன மடங்கா இருக்கிறது எனக்கு இஷ்டம் இல்ல. அதையும் சொல்லிக்கிறேன். தகவல் எல்லாம் ரொம்ப செறிவா இருந்துச்சு. என்னையவே திரும்பி பார்த்த மாதிரி இருந்துச்சு. சில நேரங்கள் நான் செய்து முடிச்சுட்டு இன்னும் என்னடா வேலை இருக்கு, இது முடிஞ்சிருச்சேடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அடுத்து என்னன்னு தெரியாது. அந்த சிந்தனையை தூண்டியது அப்படின்னு சொல்லணும். இந்த புத்தகத்தை நான் படிச்சதே கிடையாது. ஆனா 10 தடவை கேட்டிருக்கேன். இவருடைய வாய்கள்ல இவருடைய எண்ணங்களும் செயல்கள்லயுமே இந்த புத்தகத்தோட மதிப்பை வந்து நான் இதையும் கேட்டிருக்கேன். சீக்ரெட் கேட்டிருக்கேன். கோல் கேட்டிருக்கேன். இங்கேயுமே நோக்கம் என்ன சரியாக இருந்தால் வெற்றி நிச்சயம்தான். அது எந்த அளவுக்கு அப்படின்றது நம்ம செயல்பாட்டுல இருக்கணும். சும்மா வெற்றி பேச்சா இருக்கக்கூடாது. இதை கேட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. இதை எல்லாரும் செய்யணும் அப்படின்றதையும் கேட்டு நல்ல வாய்ப்பு இருக்கு. நன்றிங்க ஒன்று. எல்லா வல்ல இறைவன் எல்லா வளமும் நலமும் தரணும். அவருடைய புத்தகம் வெகு விரைவில் வரணும். வாய்ஸ் ஆஃப் டுடே டேட் முடிஞ்சாலும் தினம் நாங்க அந்த வலையொலி தளத்தை எட்டி பார்ப்போம். அதனால அடுத்த முயற்சி என்னன்னு நீங்க செய்திருப்பீங்க. அதுக்கான நேரத்தை கரெக்டா பிளான் பண்ணி அதை தொடங்கணும்னு கேட்டுட்டு வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் நித்யாதேவி, மதுரையிலிருந்து. நன்றிங்க சகோதரி. விந்தியா கௌரி அம்மா, நீங்க பேசலாங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். சிற என்ற தலைப்பு அருமையான தலைப்பு. 10 மடங்கு நாம சிந்திக்கணும், 10 மடங்கு நாம செயல்படணும். அதற்கான மனிதனுடைய வாழ்வியல்ல நிகழ்ந்தத அருமையா ஐயா எடுத்துரைத்தார்கள். அது நமக்கு ரொம்ப பயனுடையதா இருந்தது. ஒரு செயலை நம்ம தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா அதுவே பழக்கமாயிரும், அதுவே வழக்கமாகவும் மாறிடும். 24 மணி நேரத்தை நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க மனைவிக்காக, கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக, வேலைக்காக, நமக்காக அப்படின்னு பிரிச்சுக்கணும். தொழில் தொடங்கணும் அப்படின்னா அதற்கு திட்டமிட்டு நம்ம உழைக்கணும்.
சிந்திக்கணும், நிறைய செயல்களை செய்யணும். யாரெல்லாம் அப்படி செயல்பட்டாங்க அப்படின்றத ஐயா எடுத்து சொன்னாங்க. ஐயா சொல்றதுல நான் எடுத்துக்கிறது ஒன்று தான். நம்ம நல்லா வளர்ச்சி அடைகிறோம் அப்படின்னா, நம்மளை பற்றி விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னா, நல்ல விமர்சனத்தை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்ம மேலும் மேலும் உற்சாகமாக நம்ம உழைப்போம். என்னோட அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிறேன். கெட்ட விமர்சனம் பண்ணாங்கன்னா அதை நம்ம மனசுக்கு மூளைக்கு கொண்டுட்டே போகக்கூடாது. அதையே நினச்சோம் அப்படின்னா நம்ம வீழ்ச்சி அடைஞ்சு போவோம். எல்லா மனிதனும் எப்போதும் வெற்றி அடைய முடியாது. சில தோல்விகள் வரும். முதல்ல தோல்வியை தாங்கிக்கிற மனசை, அந்த மனப்பக்குவத்தை நம்ம கொண்டு வரணும். அதுலேருந்து மீண்டு வரணும். மீண்டு வராதவங்க தான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இயற்கையோட விதியை பாருங்களேன். இன்பம், துன்பம், கசப்பு, இனிப்பு, மேடு, பள்ளம், பகல், இரவு, அப்படித்தானே இருக்கு. வெற்றி அப்படின்னா ஒரு தோல்வி இருக்கும். தோல்வி வந்தபோது துவண்டு போகக்கூடாது. என்ன தவறுகளை நம்ம செய்தோம் அப்படின்னு நினச்சிட்டு அதை வெற்றியா மாற்றிக்கணும். வெற்றி அடைஞ்சாலும் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மூளை அற்புதமானது. நல்லதை நம்ம சிந்திப்போம், நல்லபடியாக செயல்படுவோம். இந்த உலகத்துக்கு நல்ல மனிதராக வாழ்வோம், மற்றவர்களை வாழ வைப்போம். ஐயா, உங்களோட கருத்துக்கள் முழுதுமே வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுடையதாக இருந்தது ஐயா. உங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள், பாராட்டுக்கள் ஐயா. ஆரோக்கிய பிரிட் ஐயா, அருமையா தொகுத்து சொன்னீங்க ஐயா. நான் முதல்ல இருந்து கேட்டேன், நீங்க சொல்றப்ப இன்னும் மனசுல பதிவாயிடுச்சு. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஐயா. நன்றிங்கம்மா, நன்றி. சந்தானம் ஐயா, நீங்க பேசலாங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். அம்மா, என்னுடைய ஒலி கேக்குதாமா? தொடர்ந்து பேசலாமா? பேசலாம் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சிமா, வணக்கம். இன்னைக்கு காலையில இந்த நிகழ்வு எனக்கு கேட்கும்போது என்னுடைய காலச்சக்கரத்தில் ஏறி ஒரு 35 வருடங்கள் பின்னோக்கி சென்று விட்டேன் அம்மா. நான் சில செய்திகளை உங்களுக்கு மிக சுருக்கமாகவே சொல்ல விரும்புகிறேன். இது ஆங்கில நூல்களில் உள்ள மிகப்பெரிய எழுத்தாளர்கள்லாம் எனக்கு சொன்ன ஒரு செய்தி கிடையாது. ஒரு 35 வருடங்களுக்கு முன்னால் விற்பனை துறையில் ஈடுபடும் போது எடுத்தவொடனே கம்பெனி நேரடியாக வேலைக்கு எடுக்காது. அவர்களுடைய விநியோகஸ்தர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர் என்று சொல்வார்களே, அவர்களிடம் விற்பனையாளர். அவருக்கு அப்போது இருந்த அந்த இடத்துக்கு பெயர் டிஎஸ்ஆர் என்று சொல்வார்கள். அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் என்று சொல்வார்கள். அதில் நான் ஒரு 4 வருடங்கள் மிக கடுமையாக என்னுடைய ஏஎஸ்எம், அதாவது ஏரியா சேல்ஸ் மேனேஜர், வட்டார விற்பனை மேலாளரிடம் நிறைய தளங்களில் பணிபுரிந்திருக்கிறேன். சாதாரண ஒரு மிட்டாய் இருக்கட்டும், பிஸ்கட்டாக இருக்கட்டும், சோப்பாக இருக்கட்டும், இது போன்ற ஒரு பல்வேறு தளங்களில் என்னுடைய வாடிக்கையாளரை போய் நான் அணுகும்போது எனக்கு என்னுடைய ஏஎஸ்எம் சொன்ன சில செய்திகளை உங்களுக்கு நான் மிக சுருக்கமாக சொல்கிறேன். இன்று 10 மடங்கு வளர்ச்சி என்று திரு விவேகானந்தன், மதிப்பெறும் முனைவர் திரு விவேகானந்தன் அவர்கள் கூறியது எனக்கு ஒரு 35 வருடங்களுக்கு முன்னால் அவர்கள் சொன்னத செய்தியை அப்படியே எனக்கு நினைவுக்கு கொண்டு செல்கிறது. அதை எனக்கு தெரிந்த, நான் கேள்விப்பட்ட சில செய்திகளை மட்டும் உங்களுக்கு மிக சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். நம்ம பொதுவாக என்னுடைய ஏஎஸ்எம் எனக்கு சொல்லும்போது, எந்த வேலை செய்தாலும் கஷ்டப்பட்டு செய்தால் என்னைக்குமே முன்னேற முடியாது, இஷ்டப்பட்டு செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த இஷ்டம் என்பதுதான் நாம் நேசிக்கும் தொழில் மீது நாம் காட்டும் பக்தி. அந்த வகையில் ஒரு சில உதாரணமாக எனக்கு சொல்வார்கள். ஒருவன் காட்டுக்கு புலி வேட்டைக்கு செல்வது என்றால் கையில் அவன் எடுத்து செல்ல வேண்டிய பொருள் என்ன என்று கேட்டால், புலிக்கு விருப்பமான அல்லது மிகப்பெரிய மிருகங்களுக்கு விருப்பமான மாமிசக்கரியை எடுத்து செல்லும் போதுதான், காட்டுக்குள் செல்லும் போதுதான் அவனுடைய நோக்கம் நிறைவேறும். அவன் கையில் வெறும் சுண்டலை மட்டும் எடுத்து கொண்டு போனால் காட்டில் குரங்குகளே அவனை சுற்றி வரும் என்று சொல்வார்கள். இது யாருக்காக அவர் சொன்னது என்றால், புதிதாக வேலைக்கு சேரக்கூடிய அந்த இளம் பிராய விற்பனை பிரதிநிதிகளுக்கு ஒரு கருத்தாகவும், வேலைக்கு பணியமர்த்த விரும்பும் முதலாளிகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாகவும், இரண்டுக்கும் ஒரே செய்தியாகவும் எனக்கு சொன்னார். நிறைய முதலாளிகள் இருப்பாங்க, நல்லா வேலை பார்க்கணும், பயங்கரமா செய்யணும், அப்படி இப்படி நினைப்பாங்க. ஆனா சம்பளம் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மனசே வராது. அந்த காலத்துல இருந்த நான் சொன்ன சூழ்நிலை மிக குறைந்த சம்பளத்தில் திறமையான ஆட்கள் வேலை வேண்டும் என்று ஒரு நிர்வாகம் விரும்பும். அப்ப அந்த நிர்வாகத்திற்கு அவருக்கு கொடுக்கக்கூடிய பதில் இதுதான்: நீங்கள் குரங்கு கையில் சுண்டலை வைத்துக் கொண்டு கூப்பிட்டால் உங்களுக்கு குரங்குகள் தான் வரும் என்று அந்த விநியோகஸ்தர்கள் சொல்வார். அதே நேரம் எங்களுக்கு அவர் சொல்லும் போது, நீங்கள் இப்பொழுதுதான் ஃபீல்டில் மார்க்கெட்டில் நுழைகிறீர்கள், உங்களுடைய எண்ணங்கள் பெரிதாக இருக்க வேண்டும், எதையுமே பெரிதாக யோசியுங்கள், தொடக்கம் சிறிதாக இருக்கலாம், ஆனால் யோசிப்பது பெரிதாக இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது அவர் சொல்வார்,
30 வருடம் நம் மக்கள் வந்து தொடர்ந்து வேலை செய்ய தயாராக இருப்பார்கள். ஆனால் ஒரு 3 வருடம் முயற்சி எடுத்து ஒரு தொழில் தொடங்க விரும்பவே மாட்டார்கள். காரணம் வந்து அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்று நம்ம நினைப்பதால். இரண்டாவதாக நான் அவரிடம் கேட்பது, அடிக்கடி கம்பெனி வந்து டார்கெட் டார்கெட் என்று நிறைவேற்ற முடியாத ஒரு குறியீடையே வைக்கிறீர்களே, அதற்கு என்ன காரணம் என்று அப்போது நான் சிறு பிராயத்தில் கேட்பேன். அவர் அப்போது எனக்கு சொன்னது, ஒரு குழந்தை வரும்போது தவழுவதற்கு முன்னால் ஒரு பொம்மையை அந்த குழந்தைக்கு முன்னால் வைப்பார்கள். அந்த குழந்தை அதை எட்டி பிடிக்க முயற்சி பண்ணும். தொட்டுவிடும் என்று தெரிந்தால் அந்த பொம்மையை சற்று நகர்த்தி வைப்பார்கள். அதற்கு காரணம் வந்து குழந்தையோட வளர்ச்சியை தான் ஒரு தாய் நினைப்பாளே ஒழிய, இந்த குழந்தை இதை எடுக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் அல்ல. அதுபோல நாங்கள் உங்களுக்கு டார்கெட் வைப்பது எப்படியாவது அதை நீங்க எட்டி பிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்று மிக அழகாக விளக்கம் கூறுவார்கள். அதே போல ஐயா சொன்னபடி அப்டேஷன் என்பது இன்றைக்கு மிக அவசியம் ஐயா. அந்த காலத்தில் மதுரையில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள், 100, 150 வருட நகைக்கடைகள், துணிக்கடைகள்லாம் கூட எட்ட முடியாத ஒரு வளர்ச்சியை சமீபத்தில் தொடங்கிய 20, 25 வருடமே ஆன நிறுவனங்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டியிருப்பதற்கு காரணம் வந்து தன்னுடைய வாடிக்கையாளர்கள் அவர்களை இணைத்துக் கொண்ட பிணைப்பும், தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு செய்தியும் தான். உதாரணமாக சொல்லிடுறேன், நகைக்கடையில் பாருங்க, ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா ஸ்லேட்ல வச்சுதான் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. எடையை போடுவாங்க, அவங்களா ஒரு இது போட்டு அந்த சிலேட்டை வந்து காமிப்பாங்க, இந்தாங்க இதுதான் உங்களுக்கு இந்த நகையோட விலை வருதுன்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு பாருங்க, நகைக்கடையில வந்து கேரட் மீட்டர் உள்ள இருக்குது. ஒரு நகையை எடுக்கும் போதே அதுல QR கோடை குத்தி கொடுத்துட்றாங்க. இதுல நகை இவ்வளவு, இது இவ்வளவு அப்படின்ற அந்த முழு விவரங்களையும் ஒரு நிறுவனம் வந்து தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு மிக வெளிப்படைத்தன்மையாக காமிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளி மாநிலத்திலிருந்து இங்க வந்துள்ள நகைக்கடைகள் மிக எளிமையாக தன்னுடைய வாடிக்கையாளர்களை கவர்ந்து விடுகிறதம்மா. ஆனா இதே இது 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் நான் சொல்கிறேன், எங்க வீட்டில் கூட எங்க அப்பா வாங்கி வைத்த நகைக்கடைகள் பில்லில் அன்று பேனா கூட பயன்படுத்தவில்லை, கார்பன் பென்சில் வச்சுதான் பயன்படுத்தினார்கள். அன்று ஒரு பேனா கண்டுபிடிக்க முடியாத பொருள் கிடையாது. ஆனா எதுக்காக அதுக்கு போய் செலவு பண்ணணும் என்று ஒரு நிறுவனம் வந்து நினைக்கும். அதே மாதிரிதான் துணி கிடைக்கும், அவங்க அடுக்கிதான் வச்சிருப்பாங்க. மக்கள் இங்க இருந்து சொல்லுவாங்க, அந்த 3வது ரேக்ல இருந்து 4வது சேலை எடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, ஒரு பெரிய நகைக்கடையில இறங்கினோடனே 1 லட்சம் சேலையை வந்து ஹேங்கர்ல முன்னாடி தொங்க விட்டு வாடிக்கையாளர் விருப்பப்படி தேர்வு செய்வதற்கு தயாராக வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். தவறாக எதுவும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஒரு 35 வருட அனுபவத்தில் சில செய்திகள் என் மனதில் வந்து மிகவும் யோசிக்கக்கூடிய ஒரு செய்தியா இருக்கும். ஒரு சிறிய ஒரு நிகழ்வை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை முடித்ததுக்கு அனுமதி கேட்கிறேன். நம்ம ஒரு பல வருடங்களுக்கு முன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய செருப்பு தயார் பண்ணும் கம்பெனி ஒன்று தன்னுடைய விற்பனையை அடுத்த நாட்டிற்கு விரிவுபடுத்துவதற்காக கம்பெனியில் இருக்கக்கூடிய சீஃப் சேல்ஸ் மேனேஜர் என்று சொல்வார்களே, அவர்களை அனுப்பி இந்த நாட்டுக்கு கூடிய அங்க இருக்கக்கூடிய பொட்டன்சியல் என்று சொல்வார்களே, அந்த மார்க்கெட்டை தெரிந்து வர சொல்லி அனுப்பினார்கள். அப்பொழுது அந்த கம்பெனியின் மிக வயதான மூத்த விற்பனை எக்ஸிக்யூட்டிவ்கள் அந்த நாட்டிற்கு சென்று பார்க்கிறார்கள். அந்த நாட்டில் ஒரே வறுமை. அவர்கள் உடனடியாக நம் நாட்டிற்கு திரும்பி வந்து, ஐயா நமது தொழிலை இந்த நாட்டில் விரிவுபடுத்த வேண்டாம், இங்க வந்து மக்கள் வறுமையில் இருக்கிறார்கள், நாம் இங்கு செய்வது நமக்கு வந்து லாபத்தை தராது என்று அந்த பெரிய அதிகாரிகள் கூறிவிடுகிறார்கள். ஆனால் அந்த கம்பெனியின் முதலாளிக்கோ இவர்கள் சொல்வதில் நம்பிக்கை இல்லை. ஒரு இளைஞர்கள், நல்ல அப்பொழுதுதான் MBA படித்து வந்த ஒரு இளைஞர்கள், நல்ல ஆர்வமுள்ள இளைஞர்கள் ஒருவரை அவர் அந்த நாட்டிற்கு அனுப்புகிறார். அவர் அங்க போய் வந்து அவர் கொடுக்கக்கூடிய அறிக்கையை பார்த்தால் நீங்க ஆச்சரியப்படுவீர்கள். அவர் சொன்ன முதல் வார்த்தை, நாம் உடனடியாக இந்த நாட்டில் நமது கம்பெனியை தொடங்க வேண்டும். ஏனெனில் நான் அங்கு பார்க்கும்போது யாருடைய காலிலும் செருப்போ ஷூவோ இல்லை அப்படின்னு சொன்னார். இதுதான் கண்ணோட்டம். விற்பனையில் வந்து மிக தேவையானது கண்ணோட்டம். அவர்கள் வறுமையாக இருக்கிறார்களான்றதான் 2வது பிரச்சனை. முதல்ல நம்ம என்ன நோக்கத்துக்காக அந்த நாட்டுக்கு போனோம் அப்படின்றத அந்த விற்பனையாளர் பார்த்தது காலை தான் பாக்குறாரு எல்லாருக்குமே. இதை கூட நீங்க இதுல கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, சுஜாதா கூட ஒரு கதையில எழுதுவாரு, பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல செருப்பு தைக்கிறவங்களோட பார்வை பூரா பாத்தீங்கன்னா நம்மளுடைய முழங்காலுக்கு கீழேயே தான் இருக்கும். நம்ம வந்து பெரியவர்களா வசதியா கோட் போட்டுக்கலாம் பார்க்க மாட்டாங்க, யாரோட செருப்பு அந்து போயிருக்கு அப்படின்றத அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளர் இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அதுபோல்தான் இந்த இளைஞர்களோட பார்வையை பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டுல போய் இறங்கினோடனே யார் என்ன மாதிரி ஷூ போட்டிருக்காங்க, செருப்பு போட்டிருக்காங்க அப்படின்றத அவர் வந்து கவனிச்சாரு. உடனே அவர் வந்து கம்பெனிக்கு திருப்பி சொன்னது, இந்த நாட்டில் வந்து நம்ம நிறுவனத்தை தொடங்குவோம், அங்க யாருமே காலணி அணியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த நாட்டோட பொருளாதார நிலைமையை பயன்படுத்தி தன்னுடைய விலைகளை வந்து குறைத்து எல்லாரையும் அங்க வந்து செருப்பு வாங்க வச்சதா ஒரு தகவல் வந்து நான் படிச்சிருக்கேன். சிறு வயதுல எனக்கு என்னுடைய அந்த ASM என்று சொல்லக்கூடியவர்கள் எனக்கு மிக அழகாக விளக்கி கூறினார்கள். திரு விவேகானந்தன் அவர்களும் 4 வகை மனிதர்களை பத்தி மிக அருமையாக சொன்னார்கள்.
நான் நேற்று கூட சனிக்கிழமை பங்கேற்கும் போது சொன்னேன், நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், சராசரி மாணவன் என்று. ஆனால் என்னுடைய கோல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படியாவது படிச்சு பாஸ் ஆயிரு. வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வந்து எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு குறியீடே வந்து, நீ நல்லா 90 வாங்கணும் அப்படிலாம் இதுவரையும் சொன்னதே கிடையாது எங்க வீட்டில். ஏன்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய குடும்ப தொழில் வந்து ஒரு ஹோட்டல் மெஸ் நடத்துவது. எங்க அப்பா சொல்லுவாரு, நீ ஃபெயில் ஆயிட்டேன்னா உன்னை தூக்கி நான் ஹோட்டல்ல உட்கார வச்சிருவேன், நீ தான் காய் வாங்க போகணும், எல்லா வேலைக்கும் நீ உதவியா இருக்கணும், அதனால நீ எப்படியாவது படிச்சு பாஸ் ஆகிட்டே வந்தோன்னா அடுத்த வகுப்புல போட்டுருவேன், இல்லைன்னா உன்னை தூக்கி ஹோட்டல்ல போட்டுருவேன் அப்படிம்பாரு. அப்போ எனக்கு இருந்த குறியீடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அந்த ஹோட்டல் தொழில் அப்போ அவ்வளோ பிடிக்கல. எல்லாரும் வர்றது, இந்த சமையல் விளக்க பாத்திரம் இதெல்லாம் எனக்கு பிடிக்காதனால நான் வந்து என்னோட அதிகபட்ச பயமே என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படியாவது 40% வாங்கி அடுத்த வகுப்புக்கு போயிடணுன்ற எண்ணம் தான் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன செய்திகளாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். இந்த சரித்திரம் படைப்போம் நிகழ்வு பல்வேறு தளங்களில் பல சிந்தனைகளை பல மனிதர்களுக்கு ஊட்டுகிறது என்றால் மிக இல்லை. திரு ஜான் பிரிட்டோ அவர்களின் இனிய குரலால் காலையில் எழுந்து என்னை கட்டி போட்டு விட்டீர்கள் ஐயா. உங்களுக்கும் இந்த அமைப்புக்கும் என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சொல்ல போனால் இந்த மார்க்கெட்டிங் நிறைய செய்திகள் வந்து சொல்ல வேண்டியிருக்கும். பிறருக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக நான் எனது உரையிலிருந்து இடம்பெறுகிறேன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சிறந்த தகவல், நிறைய தகவல், அனுபவ தகவல் கொடுத்தீங்க ஐயா. நன்றிங்க ஐயா. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. மகேந்திரன் அண்ணா, நீங்க பேசலாங்க அண்ணா. வணக்கம் சசிகலாமா, வணக்கம் பிரிட்டோ, வணக்கம் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும், அன்பு குடும்பத்தினர் அனைவருக்கும் மகிழ்ச்சி சிறப்பு. நான் இப்போதான் வந்தேன், அதனால என்ன கான்டெக்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரியல, ஆனால் தலைப்பை பொறுத்து தெரியுது. அதே போல் இங்கே நம்ம பேசிட்டு இருக்க நம்ம ரெட் ஃபோர்ட் விவேக் பேசுறாரா, விவேகானந்தன் பை சான்ஸ் தெரியல, பொறுத்து கொள்ளுங்கள், ஏன்னா நான் இப்போ இடையில தான் வந்து இணைந்தேன். 10x புத்தகம் பற்றி பேசிட்டு இருக்கோமா சசிகலா அல்லது பிரிட்டோ? அண்ணா, அவங்க புக்கோட சுருக்கம் தாங்க அன்னைக்கு ஓ, பேசுவோம். அந்த 10 மடங்கு மகிழ்ச்சி, சிறப்பு மகிழ்ச்சி. முதல்ல வந்து அகம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம மகேந்திரன் சார், நான் ரெட் ஃபோர்ட்ல பேசின அதே பர்சன் தான். சொல்லுங்க சார். சிறப்பு விவேக், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்களை சிற என்று அது கிட்டத்தட்ட இது தொடர்ந்து பண்றவங்களுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு மண்டலம் ஒன்றை வந்து முழுக்க செஞ்சோம் அப்படின்னா அதுல பல நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி அந்த விழி தொடரில் ஒரு 6 நாள், அப்புறம் ஒரு நாள் விடுமுறை, இந்த ரிஃப்ளெக்ஷன் டே, அதே போல் 7 சீரீஸ், நட சீரீஸ், அதே போல் விழி 7, நட, ஓடு, விரி, பற என்று அப்படியே தொடர் பயணத்தில் இப்போ சிற என்று சிறப்பு நிலையில் இருப்பதற்கு நம்மளுடைய அந்த டு எக்ஸல், தோன்றின் புகழோடு தோன்றுக அப்படின்ற ஒரு இது. புகழ் என்றால் சிறப்பு என்ற அர்த்தம். அந்த ஒரு சிறப்புத்தன்மையை வெளிப்படுத்துவதாக இந்த ஒரு 42 நாள் மண்டலத்தில் இன்று வந்து 40வது நாள் நிகழ்வில் இருந்து பயணிப்பவர்களுக்கு எல்லாமே வாழ்த்துக்கள். இதோடைய அந்த தொடர் சீரீஸில் இந்த சிறப்பு தன்மையோடு இதோட நல்ல பொருந்துகிற தலைப்பு தான் இந்த 10x கிராண்ட் கார்டனுடைய புத்தகம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றி பேசியிருக்கீங்க அப்படின்னு தெரியல. நான் நிச்சயமாக அதோட ரீப்ளே நம்ம விவேகானந்தன் பேசியிருக்காரு, நிச்சயமாக போய் கேட்குறேன் நான். மகிழ்ச்சி, சிறப்பு. நம்ம எதை நினைத்தாலும் ஒரு அதான் எண்ணுவது உயர்வு பார்த்துருப்போம், உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்று பார்த்துருப்போம், வள்ளுவர் சொல்றது. நம்ம செயற்கரியசை செயற்கரியசை செயற்கரிய செயற்கரிய செயற்கரியசை செயற்கரிய செய்வார் பெரியர் அப்படின்ற வள்ளுவர் சொல்றதை பார்த்துருக்குறோம். நுனியளவு செல் என்பான் பாரதி, வைய தலைமைகள் என்பான் பாரதி. அந்த மாதிரி நம்ம நினைக்கும் பொழுது மிக பெரிதாக நினைக்கும். அது திரு சந்தானம் அவர்களும் ரொம்ப அருமையாக அதை வந்து சொன்னாங்க. நம்ம எண்ணம் எந்த அளவுக்கு உயர்வாக இருக்கிறதோ, அதுவும் நாம் அடிக்கடி சொல்வது போல உள்ளத்தின் அளவு பிரபஞ்ச பேரளவு. அந்த மாதிரி நம்மளுடைய உள்ளத்தின் அளவு பிரபஞ்ச அளவுக்கு நம்ம விரித்து வைத்து கொண்டு, வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாளும் நாம் அந்த நாள் வந்து விழிக்கும் பொழுது அப்படியே அந்த உள்ளத்தின் அளவை பிரபஞ்ச பேரளவாக விரித்து வைத்து கொண்டு வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அது அந்த முழுக்க, அந்த வையகம் முழுக்க, இது வந்து வெறுமனே பூமி பரப்புக்கு மட்டும் சொந்தம் அல்ல, அத்தனை பேரண்டத்திலும்
அதில் நம்ம ஒரு பகுதியாக இருக்கிறோம் இல்லையா? நம்ம சுற்றி உள்ளவர்கள் இருக்கிறார்கள், அன்புக்குரியவர்கள் எல்லாரும். அப்போ அந்த அளவுக்கு விரித்து வைப்பது என்பது ஒரு பெருமடங்கு. அது ஒரு 10 மடங்கு என்பதை வந்து ஒரு குறியீடாக வைத்து கொள்ளலாம். ஆனால் நம்ம செய்யும் பொழுது கூட, நம்ம செய்கின்ற பணிகளிலும் கூட, அன்றாடம் நம்ம ஒரு பணியிடங்களில் செய்வதாகட்டும், இல்லை வந்து இப்போ நான் ஒரு கோச்சிங் பண்ணுறேன் அப்படின்னா, அதில் வந்து 10 மடங்குக்கு மேலே அவர்களுக்கு வந்து போய் சேரணும் அப்படிங்கிறதுல ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணுற ஒரு விதையை வந்து விதைச்சிட்டோம் அப்படின்னா, நான் அடிப்படை சொல்வது போல, நாம் விதையல்ல விருட்சம். ஒவ்வொருவரும் வந்து விருட்சங்களை தாங்கி கொண்டிருக்கின்ற, இன்னும் கூட சொல்லப்போனால் ஒரு விதையிலிருந்து விருட்சமாகுதுன்னா, அந்த விருட்சம் இன்னும் பல ஒரு பல்கோடி விதைகளை உள்ளடக்கிய ஒரு விருட்சமாக ஆகும். அது இன்னும் பல விதைகளை, அதுதான் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது, the leader who creates further leaders and who can create further leaders. அப்படின்னா அந்த தலைமைத்துவம் என்பது அந்த தொடர் வளர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். முயற்சியை பயிற்சியாக்கி, பயிற்சியை தொடர்ச்சியாக்கி, தொடர்ச்சி மூலமாக காணுகின்ற வளர்ச்சியில் மலர்ச்சி காண்பது என்பது. அப்போது அந்த பன்மடங்காக நாம் திரும்ப கொடுக்கணும், பன்மடங்காக அதுக்கான கிரேட்ஃபுல்லாக இருக்கணும், பன்மடங்காக அந்த அன்பை வெளிப்படுத்தணும். செல்லுமிடம் எல்லாம் செலுத்துக அன்பை, செல்லுமிடம் எல்லாவற்றையும் வெல்லுமிடமாக்குக என்பது போல, நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி இல்லை, எங்கே இருந்தாலும் நம்மளுடைய மதிப்பு கூட்டல் என்று சொல்வார்களாம் தமிழில் சொல்லும் பொழுது, அந்த மதிப்பு கூட்டலை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது எந்த அளவுக்கு வந்து, அதாவது கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் எடுப்பவர்களை விட. அப்போ அது கொடுக்க கொடுக்க சுரக்கும் என்று சொல்வார்கள். அது மாதிரி கொடுக்க கொடுக்க நம்ம சுரந்து கொண்டே இருக்கும் என்பது தான். அந்த அன்பு சுரபியாக இருப்போம். அதே போல் அறிவு சுரபியாக, நம்ம எல்லாருமே அறிவு சுரபி தான், ஆல்ரெடி அண்ட் ஆல்வேஸ் அபண்டன்ட் தான். அந்த ஒரு உயர்நிலையில், பெருநிலையில் உள்ளத்தை வைத்து கொண்டு நம்மளுடைய செயல்களிலும் முழு கவனமாக, நான் கடந்த நிகழ்விலும் சொன்னது போல, இறைவன் வெற்றியை கொடுக்கிறானா என்றால், அல்லது வாழ்க்கை நமக்கு வந்து வெற்றியை கொடுக்குமா என்றால், வெற்றியாக ஆக்குவது அவரவருடைய கடமை. ஆனால் இந்த வாழ்க்கை என்பது பல்கோடி வாய்ப்புகளை கொடுக்கும், சாத்தியக்கூறுகளை கொடுக்கும். நான் அடிக்கடி சொல்வது போல, லைஃப் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபைனைட் பாசிபிலிட்டிஸ், இன்ஃபைனைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அளப்பரிய வாய்ப்புகளாலும் அளப்பரிய சாத்தியக்கூறுகளாலும் நிறைந்த அற்புதமான ஒரு வாழ்க்கை. ஒவ்வொரு வரம் என்பது போலவும், ஒவ்வொரு தருணமும் நமது அழகிய பரிசு தருணங்கள் என்பது போலவும், அந்த பரிசாக இருந்து பார்க்கும் பொழுது நாம் இந்த வாழ்க்கைக்கு ஒரு பரிசாக இருக்க வேண்டும், நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும். அதே போல் இந்த வாழ்க்கை நமக்கான ஒரு பெரும் பரிசு. ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கும் பொழுது, இந்த ஒரு வாழ்க்கை இது சாதாரணமாக வந்ததல்ல. ஔவையார்லேருந்து நிறைய பேர் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னா, அது ஒரு சத்தியமான உண்மை. சத்தியம்னாலும் உண்மைனாலும் ஒன்றுதானே. அதாவது ஒரு பெரும் சத்தியம் அப்படின்னு சொல்லலாம். அது ஆனால் நாளது ஒன்று போல் காட்டி என்பார் வள்ளுவர். அதாவது ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு இன்னைக்கு மட்டும் தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு இமேஜை காட்டும். இல்லை இந்த வாரம் மட்டும்தான் இருக்குது, இல்லை இந்த மாதம் தான் இருக்குது, இல்லை இந்த ஆண்டு தான் இருக்குது, இந்த ஒரு வாழ்க்கை தான். இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே வள்ளுவம் இன்னொரு பார்வையில் சொல்லும். ஒவ்வொரு நாளும் பிறக்கிறோம், ஒவ்வொரு நாளும் இறக்கிறோம், மரிக்கிறோம். புத்தர் அருமையாக சொல்கிறார், ஒரு தெய்வத்தை பார்க்கிறீர்கள், அதில் வந்து ஒளி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, ரொம்ப அருமையாக ஒன்று சொல்லுவார். அது ஒளிர்கிறது, மறைகிறது. எப்போ? ஒவ்வொரு செகண்ட்லையும், ஒவ்வொரு தருணத்துலையும் அது வந்து ஒளிரும், அப்புறம் மறையும். நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான். ஒவ்வொரு நாளும் வந்து அந்தந்த நாளை வந்து பிறக்கும்பொழுது, இந்த ஒரு நாள் எனக்கான நாள், இந்த முழு நாளை நான் வந்து எந்த அளவுக்கு ஒரு சாத்தியப்படுத்துவேன், சிறப்புற செய்வேன். இன்றைய சிறை என்கின்ற அந்த தொடரிலிருந்து இந்த அடுத்த 6 நாட்கள் நீங்கள் பயணிக்க இருக்கிறீர்கள். ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் சிறப்பாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம வந்து நினச்சிட்டோம் அப்படின்னா, அந்த நாள் முழுக்க சிறப்பாக இருக்கும். நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் அந்த சிறப்பை கொடுக்கிறேன், இந்த சிறப்பாக வந்து நான் என்னை நானே உணர்கிறேன், சிறப்பு தன்மையோடு நான், அதாவது ஒரு மகிழ்வாக இருக்கிறேன், சிறப்பாக நான் வந்து ஒரு மலர்ச்சியாக இருக்கிறேன், ஒரு செல்வ வளத்தோடு இருக்கிறேன், சிறப்பாக என்னுடைய உறவு வளத்தோடு இருக்கிறேன், பொருளாதார மேம்பாட்டில் இருக்கிறேன், சிறப்போற இந்த ஒரு வாழ்க்கையின் அந்த உயர் பெரு நிலையை உணர்கிறேன். அதுபடி வந்து மற்றவர்களுக்கும் பரிசாக இருக்கிறேன். நானும் ஒவ்வொரு பரிசையும் பார்க்கிறேன். ஒவ்வொரு நாளும் 2 கண்களை திறக்கும் பொழுது இது 2 பரிசுகள், பெரும் பரிசுகள் நமக்காக இறை கொடுத்திருக்கிறது, இயற்கை கொடுத்திருக்கிறது. அவருடைய அந்த நம்பிக்கையின்படி நீங்கள் நிரப்பிக்கொள்ளலாம். அப்போது இந்த 2 பரிசுகளை திறந்தால் இன்னும் பல்கோடி பரிசுகளை திறக்கிறது.
எத்தனை காட்சிகளாக நம்மளோட கண்ணுக்கு முன்னாடி 3Dயில் அப்படியே 3Dன்னு சொல்ல முடியாது, இன்னும் மல்டி டைமென்ஷனில் கண்ணுக்கு முன்னாடி அன்பு மகள், அன்பு மகன், அன்பு மனைவி அல்லது கணவன் அல்லது தாத்தா பாட்டி பெரியம்மா சித்தி இப்படின்னு அப்படியே நம்ம சுற்றி இருப்பார்கள், நண்பர்கள், நம்மளோட பணியாற்றுகின்ற இடங்கள். திருமூலர் ஒரு இடத்துல ரொம்ப அருமையாக சொல்வார், அண்டலிங்கம் பிண்டலிங்கம் என்கின்ற இதில் வந்து விந்தியாமா நாங்களாம் தொடர்ந்து ஒரு இதில் வந்து வாசித்து பேசிட்டு இருக்கோம். அதில் ஒன்று என்ன சொல்லுவார்னா, நடமாடுகின்ற ஒவ்வொருவரும் பெரும் கோயில். நம்மளும் கோயில் தான், நமக்குள்ள அந்த இறை இருக்கிறான், எப்போதும் இருந்து கொண்டே இருக்கான். ஆனால் அந்த இறை இருக்கிறான்னு நம்ம நினைக்கணும். இது உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம் என்று நம்ம இந்த குடியிருந்த கோயில், குடியிருக்கின்ற கோயில், குடியிருக்க போகின்ற கோயில். அப்போ இந்த உடலை நம்ம எப்படி பார்த்துக்கிறோம், மனதை எப்படி பார்த்துக்கிறோம், உறவை எப்படி பார்த்துக்கிறோம், பொருளாதார அளவில் ஒரு மேம்பாடு எப்படி பார்த்துக்கிறோம் என்று ஒவ்வொன்றையுமே how you do anything that's how we do everything. ஒன்றை எப்படி செய்கிறோமோ அப்படி தான் எல்லாவற்றையும் செய்வோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றிலும் நம்ம வந்து 10 மடங்கு என்ன, பல்நூறு பல கோடி மரங்களாக நான் விதையல்ல விருட்சம் என்பதை நினைவூட்டி கொண்டே இருப்போம். அந்த விருட்சமாக சிறப்புற செய்வோம். நன்றி. இந்த தொடர் மூலமாக நீங்கள் வந்து அதை தொடர்ந்து நடத்துறதுக்கு அகமார்ந்த வாழ்த்துக்கள் அன்பு பிரிட்டோ அண்ட் உடன் பயணிப்பவர்கள் ஒவ்வொருவருக்கும். ஏன்னா இது அடியனுக்கும் நீங்கள் கொடுக்கின்ற ஒரு சிறப்பு அன்பும் மரியாதையாகவும் பார்க்கிறேன். மிக்க நன்றி, மிக்க நன்றி. செயற்கரிய செய்வோம், நிகழ்கணத்தில் நிகழ்வோம், விழி எழு நட ஓடு விரி பரசிற. நன்றி. நன்றிங்கண்ணா, நன்றிங்கண்ணா. உங்க வாய் வழியா உங்களுடைய அந்த சிறந்த வரிகளை கேட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நன்றிங்கண்ணா, நன்றி. வேறு யாராவது கருத்துக்கள் தெரிவிக்கிறதுன்னா மேலே வந்து பேசலாம். இல்லைன்னா விவேக் சகோதரனுடைய ஏற்புரைக்கு போகலாம். விவேக் சகோதரர், உங்களுடைய ஏற்புரை. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை உற்சாகமான காலை வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பான நம்மளுடைய பின்னூட்டத்தம் கொடுத்த நம்மளுடைய முதல்ல கொடுத்த நம்மளுடைய ஆரோக்கிய பெற்ற சகோதரருக்கும், அடுத்து சசிகலா பாரியம்மாருக்கும், அடுத்து விஜயா அம்மா அவர்களுக்கும், நம்மளுடைய அறிவு நில நித்யதேவி அவர்களுக்கும், விந்தியா கௌரி அம்மா, சந்தானம் சார், மகேந்திரன் சார் எல்லாருக்கும் என் மிகப்பெரிய நன்றி. ஆக்சுவலாக இந்த 10X புக்கோட ரிவ்யூவை நான் மகேந்திரன் சார் பேசி நான் கேட்டிருக்கேன். இதில் ரீட் ஃபோர்ட்டில் கேட்டது உண்டு. அதில் வந்து என்னென்னா, அந்த பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த புக்கு எப்பயுமே. அதனால தான் அந்த புக்கு எடுத்தது, அதை படித்தது. ஏற்கனவே கடைசியாக மகேந்திரன் சார் கூட சொன்னாங்கல்ல, இதில் வந்து இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்படி வாழ்ந்தது யாருன்னா நம்மளுடைய ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து கேன்சரில் இருக்குது. அப்போ இன்றைக்கி தான் என்னோட கடைசி நாள், அப்போ நான் எத்தனை வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறதுன்றது இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாளையுமே ஒரு சிறப்பான நாளாக சிறப்பான நாளாக மாற்றினதுக்கு கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம செயல்படுவோம். வாய்ப்பளித்து மிக்க நன்றி. நன்றி. சந்தனம் சார் நிறைய பாயிண்ட் சொன்னாங்க, அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. ஓகே, நன்றி நன்றி. நன்றிங்க சகோதரர். அவங்க பிஸியா இருக்காங்க, அந்த சூழ்நிலையை நமக்காக ஒரு சிறப்புரை கொடுத்ததுக்கு நன்றிங்க விவேக் சகோதரர். இன்னும் வேறு யாராவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா தெரிவிக்கலாம், இல்லைன்னா நிகழ்வை நிறைவு செய்து கொள்ளலாம். நிகழ்வின் நிறைவு பகுதி. இணைந்த அனைவருக்கும் நன்றி. ரீப்ளேல கேட்க போற அவர்களுக்கும் நன்றி. 5 4 3 2 1 நன்று.